வாரியார் சுவாமிகள் போல் அது பாட்டுக்கு கருத்து எங்கிருந்தோ வந்து கொண்டே இருக்கும். எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது. அதுக்கு ஒரு பொருள் இருக்குங்க, அதுக்கு ஒரு விதம் இருக்குது. அது எல்லாராலையும் முடியும். அது எப்படின்னா, நான் அதற்கு முன்பெல்லாம் சொற்பொழிவு பண்ண ஆரம்பிக்கும் போது கைத்தலை நிறைகனி பாடி தான் ஆரம்பிக்கிறது. இப்போ சூழ்நிலை தகுந்த மாதிரி அப்படியே ஆரம்பிச்சிடுறது. கைத்தலை நிறைகனி பாடுவதற்கு கைத்தலை நிறைகனி பாடி முடிஞ்சோன்னா ஒரு பாட்டு பாடுவேன். அந்த பாட்டை பாடிட்டேன்னா என்னை மறந்துடுவேன். அப்படி ஒரு பேரருள் வந்து அன்றைய பொழுது அது வந்து ஆட்கொண்டது. அந்த பேரருளுக்கான பாடல் என்னென்னா, பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நினை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டிவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாளாவதென்ன என்ன. இந்த பாட்டை முடிச்சுட்டுன்னு வச்சுங்க, என்னை மறந்துடுவேன். செய்தி வந்து கொண்டே இருக்கும், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. அதனாலே இப்போ நீங்கள் எல்லாமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அப்படி தான் சொல்லணும். நான் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகம் உண்டு. மேலூர் சாமி அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றேன். ஏன்னா இன்னும் அந்த பக்கம் மலைக்கு வந்து அபிஷேகத்துக்கு அகத்தியர் அபிஷேகத்துக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டோம். ஆனால் ஐயாவோட சொற்பொழிவு இந்த ஊரில் உள்ள எல்லாருமே கேட்டிருக்காங்க. நானும் அடிக்கடி வந்து 30 வருஷமாக வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால் ஐயா மேலூர் சாமிகளுடைய பேச்சு தான் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்க வர்றாங்க. அதனால் சங்கரன் ஐயா வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணணும், மேலூர் சாமியை கூப்பிடணும். நீண்ட நாள் ஒரு ஆவல், அந்த ஆவலோடு நீண்ட நாள் ஒரு ஆவல், நீண்ட நாள் ஒரு காதலோடு. காதல்னு நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த காதலுங்கிற வார்த்தை வந்து 3000 4000 ஆண்டுகளாகவே இருக்குது. என்ன சொல்கிறேன், காதலாகி கசிந்து கண்ணி. இப்போ சினிமாக்காரன் தான் இந்த காதலுங்கிற வார்த்தையை போட்டு கடித்து குதறி வச்சுட்டான். அதனால் ஐயா அவர்களை எனக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக, ஏன்னா நான் எனக்கு எல்லாருக்குமே சொல்லுகின்றேன், உங்களுக்கு நீங்களே அறிவாளி என்று நினைத்தீர்கள் என்றால் அன்று தோற்று விடுவீர்கள். தயவுசெய்து உங்களுக்கு யாராவது ஒரு குரு வச்சுங்க. எனக்கு வந்து குருவை நான் தேடி அலைந்த போது ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டாருன்னாரு. ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா உன்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும்டா, அதனால் உன் ஜாதகத்துக்கு நல்ல குரு கிடைக்க மாட்டார். சரி பரவாயில்ல, தேடிக்கிட்டே இருந்தேன். கடைசியாக தான் ஒரு நாள் யோஜனை பண்ணி பார்த்தேன். அப்போ ஜாதகத்தை ரொம்ப டீப்பாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ துன்பம் வருகின்ற போது ஒரு சிலர் என்ன பண்ணுவான், தப்பான வழிக்கு போயிடுவான். எனக்கு ரொம்ப துன்பம் வரும்போது ஏன் துன்பம் வருதுன்னு இந்த ஜோசியத்தை பார்க்க கற்றுக்கிட்டேன். என் குடும்பமே ஜோசியம் பார்ப்பாங்க, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இப்போ இங்கே 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், இப்படி எல்லாம் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட, ஏன்ப்பா அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு குருவே கிடைக்க மாட்டார்னு. போயிட்டே ஒரு நாள் கிடைப்பார். அப்போ ஒரு நாள் என் ஜாதகத்தை ஐயா மாரி உள்ள ஒரு பெரியவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், உனக்கு குரு வந்து உங்கள் அப்பா தான் குருன்னார். யாருடைய ஜாதகத்திலே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறதோ அவங்க அப்பா வந்து அவனுக்கு குருவாக இருக்கலாம். வாரியார் சாமியோட குரு யாருங்க? அவங்க அப்பா தான் குரு வாரியார் சாமிக்கு, மலையப்ப தாசர். அவங்க அப்பா வாரியார் போய் எங்கேயும் கற்றுக்கல, எல்லாமே வந்து அவங்க அப்பாட்டே கற்றுக்கிட்டார். வள்ளல் பெருமான ஒருத்தர் கேட்டாரா, உனக்கு யாரையா குரு, இவ்வளவு எழுதி வச்சிருக்கியே, இப்படிலாம் எழுதுறியே அப்படின்னு. அப்போ சொன்னாரான், கேட்க வேண்டியதெல்லாம் முருகனிடத்திலே கேட்டேன், படிக்க வேண்டியதெல்லாம் முருகனிடத்திலே படித்தேன். நான் அதை அடிக்கடி நினச்சிக்கிறது. நம்ம யார்கிட்ட போய் கேட்கறலாம் அவர்கிட்டே கேட்போம். ஆனால் இப்போ எனக்கு கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் ஐயா கிடச்சிட்டாங்க. ஒரு வழிகாட்டுறவங்க வந்து என்னோட வயது கூட இருக்கணும், குறைச்சி இருக்கணும்லாம் கிடையாது. சின்ன குழந்தை ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை நான் ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி ஐயா பேச அழைக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொப்பி போட்டிருக்காருன்னு எல்லாரும் தெரியும். ஏன் தொப்பி போட்டாருன்னு தெரியுங்களா? அவர் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப உயரம் கம்மி, 5 அடி 2 3 அடி தான், 5 அடி 3 அங்குலம் என்னமோ தான். அப்போ ஒரு வாட்டி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஒளிப்பதிவாளர் ஐயா மாரி உள்ள ஒளிப்பதிவாளர் ஒரு சின்ன பையன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் வந்து எம்ஜிஆர்ட்ட தாங்கி சொல்லியிருக்கான், நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருக்கிறீங்க, கதாநாயகி உயரமாக இருக்குது. அவர் கொஞ்சம் கோபமாக என்ன தான் செய்யலான்னு சொல்கிறேன், நீ சொல்லுன்னு இருக்கார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எல்லாம் மேலேயே நடந்து வாங்க, கதாநாயகி கீழே நடக்க சொல்லுங்கள். அப்புறம் கதாநாயகியோட நீங்கள் நெருங்கி இருக்கும்போது அவர் தொப்பி போட்டுங்க, உயரமாக தெரிவிங்கன்னு. எம்ஜிஆர் சிரிச்சுட்டு எதுவும் நல்லா தான் இருக்குன்னு தொப்பி போட ஆரம்பித்தாரான். அது ஒரு உயரமாக தெரிஞ்சாரான். எம்ஜிஆருக்கு ஒரு அறிவுரை சொன்னது ஒரு சின்ன பையன் தான் சொல்லியிருக்கான். நீங்கள்லாம் உங்களுக்கு யாராவது ஒரு அறிவுரை சொன்னால் ஒத்துக்குங்க, மறுப்பு பேசாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருத்தரை குரு ஆக்கிக்கிங்க. ஏன்னா அஜ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி ஞானானந்தத்தை தருபவன் குரு. குரு மூலமாக தான் ஞானானந்தத்தை தர முடியும். குரு யாருமே கிடைக்கலையா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், 63 நாயன்மாரில் யாராவது ஒருத்தரை பிடிச்சிங்க. அதான் 4 காட்டிய வழி. இப்படி நானே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது.
ஒருத்தர் ஒரு ஊரில் என்ன பண்ணாராம், சொற்பொழிவாளர் பேச ஆரம்பித்தாராம். அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தாராம். இருந்தவங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களாம். அப்புறம் ஒருத்தர் கேட்டாராம், ஏய்யா நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கியேன்னு. அவ்வளோ நேரமாக பேசிட்டேனாராம். ஆமாம் ஐயா, போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு. அதனாலே ஐயா அவர்களே எல்லாரும் கைத்தட்டி வரவேற்கணும். இல்லை அருணம பார்வதீபதே, கைத்தட்டின ஆயுள் கூடும். சங்கரன் ஐயா அவர்கள், சங்கரன் ஐயா பற்றி இப்போ சொல்லி தான் ஆகணும். அந்த சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில், இந்த மண்ணுக்கு நான் ஒரு மைந்தன், இந்த மண்ணுடைய மைந்தன் என்றே என்னை வந்து சொல்லலாம். தம்பி ராதாகிருஷ்ணன் இருக்காரு. அவர் வந்து நான் இந்த ஊருக்கு வருகின்ற போது 7வது படித்தார். அதுக்கப்புறம் நிறைய படிச்சுட்டு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து, அப்புறம் பெரியது ஒரு பண்ணை, பால் பண்ணை வச்சுருந்து இப்போ பெரிய ஒரு நிறுவனத்திலே மேனேஜராக இருக்கார். எனக்கு ஒரு சகோதரன் இல்லை, ஒரு தம்பி இல்லைங்கிற ஒரு குறையை வந்து ராதாகிருஷ்ணன் தான் நிறைவேற்றிட்டு இருக்கார். அது ஒரு பெரிய விஷயம். நான் ரொம்ப டீப்பாக ஒருத்தட்ட பேசுகிறேன்னா அது ராதாகிருஷ்ணனாக தான் இருக்கும். எங்கள் வீட்டிலாம் சொல்லுவாங்க, தம்பி உங்கள் தம்பி பேசுகிறார் போங்கன்னு சொல்லி, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஐயா சங்கரன் ஐயா வந்து நாங்கள் வந்து அவர் அன்னதான பிரபுன்னு தான் சொல்லுவோம். இப்போ வரக்கூடிய 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம். எப்போ பார்த்தாலும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பார். எப்படி இதெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிறது நானே ரொம்ப ஐயா வச்சுங்க ரொம்ப யோசிக்கிறது. எப்படி இதெல்லாம் செய்கிறாரு, அப்படி அவர் எப்படி இவரால் செய்ய முடியும்னு யோசிக்கிறது உண்டு. அது மட்டும் இன்னொன்று விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எங்களுடைய கோயிலுக்கு, எங்களுடைய சித்தர் பீடத்திற்கு முதல்ல அமாவாசை தோறும் அன்னதானம் பண்ணோம். அப்போ 3 ஆண்டுகள், நல்லா யோசிக்கணும், 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 ஆண்டுகள் அவரும் அவருடைய மகளும் வந்திருந்து, காலையிலே அவங்க வந்துடுவாங்க, நான் தான் லேட்டாக போவேன். அவர் சமைச்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் போவார். 10 பைசா இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாரு நானே மலைச்சி போகிறேன். இவருடைய குடும்பத்தில், இவர் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு 100,000 வருடம் நீடோடி வாழணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வையகலும், எண்ணில் நல்ல கேதி யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளல் நகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. இதில் என்ன அந்த ஆனந்தங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சது ஐயா அவர்கள். சங்கரன் ஐயா வந்து மேலூர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்வாங்க. நல்ல ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஐடியா என்ன கொடுத்துருக்காருன்னா, நான் சுருக்கமாக சொல்றேன். இந்த நம்ம கிரிவலம் வரக்கூடிய பாதையை சரி பண்ணி மேலே வந்து பாதை அமைக்கணும். அது மாதிரி இங்கே ஒரு நுழைவாயு செய்யணும். அப்படி ஒரு அதுக்கு தான் கையெழுத்து வாங்க இப்போ எல்லாம் வர போகிறாங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுங்க. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு. நான் யார் சொல்கிறத கேட்குறேன்னா அதிகபட்சமாக நேதாஜி சொன்னால் கேட்டுருவேன், அப்புறம் ராதாகிருஷ்ணன் சொன்னால் கேட்பேன், அப்போ சாமி சொல்கிறத கேட்டுட்ருக்கேன். ஐயா வந்து நமது கல்யாணகாளீஸ்வரி சித்தர் பீடத்தினுடைய வேலை முக்கால்வாசி முடிஞ்சிருக்குது. அது ஐயா தான் அதுக்கு தலைமை தாங்கி நடத்தி தரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல நாளில் கேட்டோம். எல்லாரும் கைத்தட்டுங்க. ஆலய பணிக்குழு தலைவராக இருந்து நமது கல்யாணகாளீஸ்வரி சித்தர் பீடத்தை நல்லபடியாக கும்பாபிஷேகம் பண்ணி தரணும். அதுக்கு சங்கரன் ஐயா, தம்பி ராதாகிருஷ்ணன், சங்கரன் ஐயாவும் நம்மளுடைய அறக்கட்டளை மெம்பர். ராதாகிருஷ்ணன் சொல்லவே வேண்டாம், எல்லாரும் இருந்து செஞ்சு தரணும். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய சங்கர. ஆதிசங்கர ஆச்சாரியா பீடத்தின் சார்பாக, காஞ்சி மடத்தின் சார்பாக வணக்கங்களையும் ஆசீர்வாதத்தையும், நல்ல ஒரு பொன்னான உச்சிகால வேளையில் உங்களை சந்திப்பதிலும், உங்களோடு இந்த நல்ல ஒரு திருவாசகத்தினுடைய
6வது மாநில மாநாட்டை சிவசீடராக அவதாரம் செய்த அகத்திய பெருமானுடைய இந்த மண்ணில் யான் உன்னை இன்று உரைக்குமாறு உணர்த்தே என்ற மணிவாசக பெருமானுடைய திருவாய் மலர்ந்தருளிய பொருளுக்கு இறங்கி எங்களையெல்லாம் இந்த ஒரு நல் வழிகாட்டிதன் மூலமாக இந்த இடத்தில் அமர்ந்து இறை புகழை இன்று உச்சரிக்கும் வகையில் வழி கொடுத்த அனைத்து பெரியோர்களுக்கும், அதற்கு மேலாக சுவாமி அம்பாளுக்கும், நால்வர் பெருமகனுக்கும் பொற்பாதங்கள் வணங்கி, ஓம் நமோ வசிஷ்டாய மகாவிரதாய பராசரம் வேதநிதியும் நமோஸ்தே நமோஸ்தனந்தாய மகோரகாய நமோஸ்தே சேவிய காசேவிய நமோஸ்து ரிஷப்ய பரமம் பரோசாம் தேவசி தேவம் வரதம் வரானாம் சகஸ்ர சீர்சாய நமக்ஷிவாய சகஸ்ரநாமாய ஜனார்தனய. இந்த மகேஸ்வர பூஜையும் தொடரும் நல்ல வேளையில் எங்களுக்காக எங்களையும் ஒரு நல்லதொரு சிறந்ததொரு 4 வார்த்தைகளை உரைப்பதன் மூலம் அதை சிந்தையில் சிவனை வைத்து கூந்தலில் திருவாசகத்தை வைத்த வள்ளலார் போல இந்த இடத்தில் அமர்ந்த பெரியோர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொண்டு, இந்த நல்ல வேளையில் காலம் கடந்தாலும் கனிய வைத்த திருவாசகத்தை பற்றி ஒரு 4 வார்த்தைகள். திருச்சி தாயும் மாணவர் வேண்டத்தக்கது அறிவோய் என்று பாடிய நம்முடைய மணிவாசக பெருமானும், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து தாயவிட மேலா சிவபெருமான் தாயும் ஆனவர் என்ற அந்த மண்ணில் முதல் திருவாசகத்தை மாநாட்டை தொடங்கி காசி மண்ணில் அதை நிறைவேறும் ஒரு இலக்கோடு ஒரு இலக்கணத்தோடு அதை எடுத்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மடாதிபதி அவர்களுடைய வெற்றிக்கனி சுவாமிகளுடைய அவர்களுடைய நினைவும் நற்சிந்தனையும் நல்ல ஒரு வழிகாட்டுதலும், ஆதிசங்கரர் ஐயா ஜெகத்குரு கண்ட கனவினை ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டி அவ்வழியில் சென்று கொண்டிருக்கின்ற, அம்பாலை பிரதானமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய சுவாமி அவர்களுடைய அருள் கடாட்சியத்தால், சுவாமியினுடைய பேரொருள் கடாட்சியத்தாலும் அனைத்து சிவனடியார் பெருமக்களும் ஆன்மீக அன்பர்களும் அருண் துணையாக இந்த இடத்தில் அமர்ந்து இதையெல்லாம் நல்வழிப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு வினாடிக்கு 60,000 சிந்தனைகள் சொல்பவன் பெரிய அறிஞர் ரூசோ. எண்ணங்களால் பிறப்பதும் எண்ணங்களால் வளர்வதும் அவரவருடைய விடை பயன், அவருடைய பிறப்பினை பொறுத்து, சிந்தனையை பொறுத்து. அதனால் நல்ல சிந்தனைகள் ஒரு இடத்தில் இருந்து 60,000 சிந்தனைகளில் ஒரு சிந்தனை உயிர் பெறுகிறது. விவேகானந்தர் அவர்தான் சொல்லுகிறார், எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுகிறாய். ஓர் அணுல் உயிரணுக்கள் பெறுவது போல, ஒரு சிந்தனை உயிர் பெற்று இருப்பது போல, இந்த உலகத்தில் நாமெல்லாம் ஓரிடத்தில் கூடி ஒரு சிந்தனையினுடைய ஊற்றாக இந்த இடத்தில் அதை நாம் வழிநடத்தி பெரியவர்களுடைய சொற்பொழிவையும் ஆசீர்வாதத்தையும் அந்த அணுக்கத் தொண்டராகிய இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல, நம்பி ஆரூரன் தம்பிரான் தோழன் வந்தண்டர் ஆலகால சுந்தரர் கருணையின் மனிதர் பிறவியில் மானுடனாக இருந்து மனித சட்டையோடு இந்த உலகத்தை விட்டு கைலாயம் சென்றவர். அவர் தன்னுடைய தோழனுக்காக 4000 உலா என்ற அந்த கைலாய பதிகத்தை தோழனுக்காக உயிர் கொடுத்தவர். தோழமை என்பதற்கு உதாரணம் சிவபெருமான். அந்த உதாரணத்திற்கு இயக்கமாக இலக்கணமாக நம்பி ஆரூரர் சேரமான் பெருமானுக்காக, இப்படி அவர்களுடைய அந்த ஒரு அனுகிரகம் இந்த உலகத்தினுடைய திருமறைகளை எடுத்து சொல்கிறது. ஆதலால் அந்த திருத்தொண்டர் புராணத்தில் பெருமானை, சுந்தரமூர்த்தி சுவாமியை, சுந்தரர் வேறல்ல சிவபெருமான் வேறல்ல, ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு வகுப்பினையே உங்கள் முன்னால் நிலைநிறுத்தி அந்த வகுப்புக்குள்ளேயே உங்களோட 2 கலந்து விட்டார்கள். நல்ல ஒரு பதிகத்தை எல்லாம் வகுப்பு ஆசிரியர்கள் போல, பவானி ஐயா தியாகராஜன் போல அவரையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்படிப்பட்ட இப்படி சொல்வதற்கு இனிமேல் நம்ம இடத்தில் ஆட்களும் இல்லை. அதை பேசி இறைவனுடைய அந்த
நற்சிந்தனையான சிவையான போதம் என்ற நூலினுடைய விளக்கத்தை, சைவ சித்தாந்தத்தை கொண்டு சென்று அதை கைகளில் சேர்ப்பதற்கு இன்றைய ஆட்களும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஜனாதன தர்மம் இந்த உலகத்தில் சிறிது சிறிதாக பக்தி இருக்கிறது. ஆனால் பக்திக்குரிய கூட்டம் இருக்கிறது ஒன்று. பக்தியினுடைய அடிப்படை பொருளை நாம் காண முடிவதில்லை. எங்கெல்லாம் கூட்டம் இருக்கிறது, ஆரவாரான பக்தி, அற்புதமான பக்தி, ஆனந்தமான பக்தி, ஆனால் இறைவனோடு தன்னை இரண்டல கலக்கக்கூடிய பக்தியை காணும். அதனால் எங்களெல்லாம் ஒரு குருமார்கள் வழிகாமிக்கிறார்களோ, மாதா பிதா குரு தெய்வம், அந்த வழிகாமிக்கக்கூடிய குருமார்கள் நின்ற இடம் இது. சிவசீடராகிய அவருடைய காயத்ரி மந்திரமே ஜெகத்குருநாதாய வித்மகே சிவசீடராகிய அகத்திய பிரஜோதயாத்துன்னு சொல்லுவாங்க. அவர் சிவசீடராக இருந்து அகத்திய பெருமான் இந்த உலகத்தினுடைய எங்களுடைய ஊரினுடைய வழியாக சென்று இந்த தென்பதிகை தாழ்ந்திருக்கக்கூடிய வனத்தை உலகத்திற்கு பெருமானோடு ஐக்கியமாகிய காவிரி திலோத்தமையினுடைய நாயகனாக வந்தவர், சிரஞ்சீவியாக இருந்தவர். அவர் கால் மிதித்த இந்த பதத்தை மணிவாசக பெருமான் வைப்புத்தலமாக பாடி 9 தலங்களுக்கு சென்று 42 தலங்களை வைப்புத்தலமாக வைத்து 51 பதிகம். 51 பதிகம் என்பது 51 அக்ஷர எழுத்துக்களாக இந்த உலகத்தில். இன்னும் மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சுற்றி வரும்போது பாண்டிய மன்னன் 51 அக்ஷரலிங்கம் என்று சொல்லுகிறார். அந்த அக்ஷரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து 51 எழுத்துக்களை, தமிழ் எழுத்துக்களை நினைவுகூரமாக. அதனாலதான் எங்கனை மொழிந்தனன் அங்கனன் மொழிந்தனாக பாடு என்று சொல்லுகிறார். மண் மீது பிறந்த நீ என் மீது செந்தமிழால் சொற்றமிழால் சுந்தரத்தமிழால் பாடுக என்கிறார். அப்போ பெருமானே இந்த சுந்தரத்தமிழால் தமிழ்ச்சங்கம் விளைத்து நாங்கள் இடம்பெற்ற அந்த பிறந்த மண்ணில் மதுரை மாவட்டத்தில் சங்கம் வளர்த்த பெருமான் ஆலவாய சொக்கநாதர். அப்படிப்பட்ட சிவன் இந்த தமிழுக்காக பாடலை கேட்டார், பிட்டுக்கு மண் சுமந்தார், பிறம்படிபட்டார், குதிரை சேவகனாக வந்தார். இப்படிப்பட்ட அருண் தமிழுக்காக தங்களுடைய அருண் செயற்காரியங்களை பெருமான் செய்தார். அதனால் பெருமான் சாதா கருணை கடல், கருணாமூர்த்தி என்னும் சிரஞ்சீவியாக மார்க்கண்டேயருக்கு உயிர் கொடுத்தவர். ருத்ரம் பசுபதிஸ்தானம் உமாபதி நீலகண்டம் நமாமி சிரசாதேவம் ஹிம்னோ மிருத்யு ஹரியஸ்ததின்னு தொடங்கினார். 16 வயசு குழந்தை. இன்னைக்கு மகாமிருத்யு யாகம் பார்த்துட்டு வந்தோம். காலமூர்த்தி, காலாக்கரி, காலகண்டம், கால நாசனம் சொல்லி கால சம்ஹார மூர்த்தியா பெருமான் எழுந்தார். 17க்கு வந்தால் ஆயில பிடிச்சிக்க, இன்னும் 16 இருக்கணும்னு சொன்னார். இன்னும் 16 சிரஞ்சீவி மார்க்கண்டேயர், இன்னும் 16 என்று ஆதிசங்கரருக்கு கூட்டி கொடுத்து 32 ஆண்டுகள். இந்த 32 என்பது 3 கூட்டினீங்கன்னா 5 பஞ்சாட்சர எழுத்து. நமக் சிவாய வாழ்க. ஒன்றுமே தெரியாது மணிவாசக பெருமானுக்கு. என்னை பற்றி பாடுங்கிறார். இந்த உலகத்தில் நான்முகனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் காண முடியாத அரிய ஒரு காட்சியை நயனி தீட்சை பரிதீட்சை கொண்டு வந்து சேர்த்தார். ஏன் சேர்த்தார்? முன்ஜென்மாவினுடைய கடன். நீங்கள் பெருமானுக்கு ஒன்றை செஞ்சீங்கன்னா சேந்தனாருக்கு பட்ட கடனை தீர்ப்பது போக பெருமான் மடியேந்தி கடன் அடைப்பதற்காக பக்தருக்குள் இருப்பால். ஆண்டவன் அடியவருக்குள் சங்கமம். இதுதான் உண்மை. ஔவையார் சொல்கிறார், எங்கன்னா அடியவருக்குள் நல்ல அடியவராக இருக்கணும், நல்ல சிந்தனையா சக்தி, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை எங்கெல்லாம் அங்கே இருக்கோ, கருணாமூர்த்தியாக இருக்கிறாரோ, தன்னை தாழ்த்து கொள்ளுகிறாரோ அந்த இடத்தில் பெருமானுடைய உயிர் மூச்சாக காண முடியும். ஆகையினால் நம்முடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் 3 மணி நேரம் பேசுகிறதுக்கு 2 மணி நேரம் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் பத்தாது. அதனால் முக்கியமான அந்த வணக்கத்தை நாம் தெரிவிப்பதற்கு ஒரு குருவினுடைய அனுகிரகம், எங்கள் குருநாதரை வணங்கணும். ஆதிசங்கர ஆச்சாரியார் அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய ஜெகத்குரு. இந்த ஜெகத்குரு ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர். இப்படிப்பட்ட உலகத்தில் காமாட்சி தேவியை ஸ்ரீசக்கரத்தில் அமைத்து இப்போ பார்த்தான். லலிதாம்பிகை கோயிலில் மேரு சக்கரம், மேரு சக்கரத்தையும் சிறிச்சக்கரத்தையும் வைத்து பெண் என்பவள் பாரத மாதா சாந்த சொரூபினி. நீங்கள்லாம் பெண்களாக வந்திருக்கிறீர்கள். இந்த பெண்களெல்லாம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அம்பாளுக்கே ஒரு வரைமுறையாக ஸ்ரீசக்கரத்தை காண்பித்து ஸ்ரீசக்கரத்துள் அமரச் செய்து சாந்த சொரூபினியாக மாற்றியவள். காளி மாதாவெல்லாம் 108 சக்தி பீடத்தில் 51 ஸ்ரீசக்கரமாக மாற்றி கொடுத்தவர் ஒரு அரிய பெரும் கைலாய சிவன் காலடி சங்கரன். காலடி சங்கரன் கைலாய சங்கரனாக மகாபெரியவர். இந்த மகாபெரியவர் 51 அந்த தேசத்துக்கெல்லாம் சென்று பாரத தேசம் முழுவதும் 3 முறை வலம் வந்து இருக்கட்டும் சாமி இருக்கார் 3 முறை வலம் வந்து இந்த பாரத தேசத்தினுடைய ஜனாதன தர்மத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்தார். அப்படி இல்லை என்றால் கோவில்களில்லை, குடமுழுக்குகளில்லை, கும்பாபிஷேகமில்லை, யாகங்களில்லை, வேதங்களில்லை. ஒரு சனாதன தர்மம்னா என்ன? ஒன்று என்று ஒரு அத்வைதம். துவைதம்னா ஒன்று, துவைதம் என்பது 2 இல்லை,
ஆனால் ஒன்று அத்வைதம், இரண்டில் ஒன்று, இறைவனே சிவம் பரம்பொருள். அதை தான் நம்மெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுறோம். இந்த சிவனுக்குள் சக்தி அடக்கம் ஐயா அருமையாக சொன்னாங்க. அதனால தான் சிவன் சிவனேன்னு இருப்பாங்க. அதனால சிவபூஜை ஆதிசங்கரர் பண்ணார். 16 வருஷம் சிவானந்த லஹரி படித்தார். இந்த சக்தி வேணுமேங்கிறது அம்பாள் வந்து ஒரு சடலத்தை கொடுத்து, உனக்கு திராணி இருந்தால் சக்தி இருந்தால் இதை தூக்கி தள்ளி வச்சுட்டு போன்னு சொல்லி கங்கை கரையில் நடத்திய நாடகத்தின் மூலமாக இன்னும் 16 என்று இன்னொரு 16 ஆண்டை கூட்டி கொடுத்தார்கள் ஆயிலை. இப்படிப்பட்ட மகான்கள் எந்த குரு வேணாலும் இருக்கலாம். மகா பெரியவர் 99 ஆண்டுகள் 8 மாதம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜனாதன தர்மத்தை காப்பாற்றி ஆதிசங்கருடைய அருள் கடாட்சியத்தால் பாரம்பரியத்திற்கு ஒரு அப்பளுக்கு இல்லாமல் கடைசி வரையும் சந்நியாச தர்மத்தையும் காசாயத்தையும் கமண்டலத்தையும் கொண்டு வாழ்ந்து 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மகா பெரியவர். அவரை பிடிச்சிக்கலாம், யோகிராம் சுரத்குமாரை பிடிச்சிக்கலாம். ரமண மகரிஷி 12 வயசில் அருணாச்சலேஸ்வரரை குருவாக கொண்டு 70 ஆண்டுகளுக்கு மேலே குகையிலிருந்து வந்த ரமண மகரிஷி. அதனால தான் சப்த ரிஷிகளில் ரமணர் என்பவர் மகரிஷி என்று போற்றப்படுகிறோம். குருவை தேடலை. சேஷாத்திரி மகரிஷி திருவண்ணாமலை கோயிலேருந்து வெளியே கும்பிடுவார். இப்படி குருவெல்லாம் பிடித்தவர்கள் குரு மூலமாக நான் வழிபட்டால் குருவை அடையும் போது இறைவனை அவர்கள் காமிப்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம். இந்த உலகத்தில் முதல்ல உலகத்தில் அடையாளம் காமிச்சர் மாதா. எந்த புள்ளி கருவில் தோன்றுகிறதோ அந்த புள்ளியை நாம் மறக்க முடியாது முதலில். ஆகையினால்தான் மாதா தாயை நிந்தித்து நாம் ஒருபொழுதும் 1000 ஆலயங்கள் கட்டியும் அன்னச்சத்திரம் அமைத்தும் ஆலயங்கள் அவிரித்தாலும் அன்னையை போற்றக்கூடியாதவர்களை என்றென்றும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் முந்தி தவங்கிடந்து 300 நாள் இணை சுமந்து அந்தி பகல் பாராமல் அந்த சிவனை ஆராதனை செய்து கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி தன் இரத்தத்தை பாலாக்கி உடலை கூடாரமாக்கி உயிர் தந்து முகவரி தந்து இந்த உலகத்திற்கு என்னை தாரையாக கொடுத்து வளர்த்தவள். யான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் எனக்காக ஒரு பிரார்த்தனை ஒன்றென்றால் அது என்னை அன்னையை பெற்ற தாயை தவிர வேற ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் மகான்கள்லாம். மாதா வயிறறிய வாலா என்று சொல்லுகிறார் வாரியார் பெருமான். தாய் இல்லையே இந்த உலகத்தில் நான் இல்லை என்று சொல்கிறார். அன்னை ஓர் ஆலயம், தாயின்றி நான் இல்லை. ஒரு தலைமுறை மாற்றத்தை கொடுப்பவன் ஒரு தாயால் மட்டுமே முடியும். எத்தனை 1000 கோயில்கள் கட்டலாம், ஆயில்கள் வீடுகள் கட்டலாம், ஆனால் குடும்பம் என்ற கோயிலை ஒரு பெண்ணால் மட்டுமே கட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் சப்த நதி கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி என சப்த நதி தீர்த்தங்களுக்கும் பெண்களுடைய பெயர்கள். பாரத மாதா என்று சொல்லுகிறார்கள். இப்படி தாய் என்பது தாய்மை அப்படிங்கிறது ஈவு இரக்கம் கருணை. இந்த கருணையினுடைய அடிப்படையாக தாய்மையின் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து மணிவாசக பெருமான் தாயும் மாணவராக திருச்சியில் அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புண்ணியனாக இந்த சிவபெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுக்கும்போது ஒரு புள்ளியில் உருவாகிய தாயை நாம் போற்ற வேண்டும். அதுக்காக தாயும் மாணவராக சிவனும் வருகிறார். தாயை விட நீ பெருசுன்னு சொல்லி தாய்க்கு ஈக்குவலாக சிவபெருமானை சொல்லுகிறார். அதனால் கருவில் இருக்கின்ற தாயை நாம் எப்பொழுதும் நிந்திக்காது அவர்கள் வழி சென்று அவர்களை போற்ற வேண்டும். தெய்வம் முன்னாடி வந்து நிற்குமா? யார் இல்லையே இந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியாத, யாரை இழந்தால் திரும்ப பெற முடியாத அவருக்கு பேர் தான் தாய் என்று சொல்லுவார் வீரத்துறவி விவேகானந்தர். இப்படி துறவிகளுக்கே சொல்லுகிறார், அன்னை இட்டத்தே அடிவயிற்றிலே யாம் பிறக்கும்போது தொப்புள் கொடி உறவு மூலமாக அந்த உணவை நமக்காக அளித்தவள் முதலில் கல்லுக்கு இருக்கிற தேவைக்கும் கருவில் இருக்கிறத குழந்தைக்கும் உணவு கொடுத்தவர் பரமேஸ்வரன் என்று சொன்னாலும் அந்த உணவை மூலமாக சஞ்சரிக்க செய்து உடல் மூலமாக தருபவள் நம்மை பெற்றெடுத்த அன்னையை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஆகையினால்தான் அன்னையை போற்று தாயை போற்றி வீழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. தாயை போற்றி வாழ்ந்தார்கள். தாயை போற்றி வீழ்ந்தவர்களே யாரும் இல்லை. தாயை தூற்றி வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. இப்படியெல்லாம் வந்து இறைவனுக்காக கருவில் இருக்கும்போதே எனக்காக ஒரு தாய்மையை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். இப்படியெல்லாம் தாயை போற்றி வாழ்ந்தார்கள் மாதா. அதுக்கடுத்து நல்ல முதுகெலும்பு பாடுபட்ட தாயும் முதுகெலும்பு பாடுபட்ட தந்தையும் முழு வயிறு காணாத தாய். அதனாலதான் தாயும் தந்தையும் இந்த உலகத்திற்கு ஒரு முதல் குரு தகப்பனார். நல்ல ஒரு குரு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். வழிகாமிச்சர் அத்தனவே குரு. வழிகாட்டுதல் என்பது ஒரு குருவை குறிக்கும். அப்படியெல்லாம் குரு மூலமாக நாம் வருகிறோம். திருவாசகம் படிக்கிறோம், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் சொல்லிய பாட்டின் பொருள் என்னங்கிறத படிக்க 51 முற்றோதல் முழுதும் ஓதுதல். எங்கெல்லாம் முற்றோதல் நடக்கிறதோ நீங்கள் அந்த முற்றோதலுக்கு முதலில் ஒரு நபராக ஒரு அடியாராக அமர வேண்டும். ஏனென்றால் கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையை விட அடியாருக்குள் அமர்ந்து அரசாட்சி புரியும் சிவபெருமானை அடியவர் கூட்டத்தில் காங்கலாம்.
அப்படிப்பட்ட இந்த அடியார் சிலரும் அருள் பெற்றாருங்கிறாரு. இந்த அடியவர் கூட்டத்துக்குள்ள நான் போகலேன்னு மணிவாசக பெருமான் சொல்றார். இந்த மணிவாசக பெருமானுக்காகவே இறைவன் எத்தனை இடங்கள்ல வந்து உட்கார்ந்துருக்கார். எவ்வளோ ஒரு சைனாவுடைய தேசத்தில் மணிவாசக பெருமானுக்காக சைனாவில் போய் பெருமான் ஆசீர்வாக்கு கொடுத்தாராம். அயல் நாட்டில் போய் அந்த தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னார். தமிழ் திருமுறையை வரக்கிறதுக்காக சைனாவில் குடிகொண்டுள்ள ஒரு அன்னையருக்கும் தந்தையருக்கும் ஒரு மகனாக மணிவாசகர் பிறக்க வேண்டும் என்று இறைவன் பரம்பொருளாக இருந்தார். இதை கடவுர் சித்தர் என்ற ஒரு புத்தகம், இதை பேஸ் பண்ணி சிவப்பிரகாச ஞான வள்ளலார் அவர்கள், ராஜாஜி அவர்கள் இதெல்லாம் திருவாசகத்தினுடைய அந்த உரையை முழுவதுமாக கொடுத்திருக்கிறார். திருவாசகம் என்ற ஒரு எழுத்தினுடைய வாசகத்தினுடைய பிரம்மச்சுவடி என்று சொல்கிறார்கள். ஊழிகாலத்தினுடைய ஒரு பொருளை சிவபெருமான் வேண்டும் என்பதற்காகவே மணிவாசகரை ஒரு கருவியாக நிலைநிறுத்தினார் என்கிறார். தனக்கு ஊழிகாலத்தில் 4 யுகமும் அழிகும் போது நமக்கு ஒரு சிவஞானம் போதம் போன்ற ஒரு பூமியில் ஒரு நூல் வேண்டுமே என்பது பெருமான் ஆசைப்பட்டாராம். அந்த ஆசைப்பட்டதற்காக ஒரு கருவியாக மணிவாசக பெருமானை கொடுக்கிறார். அதனால மணிவாசக பெருமான் என்பவர் முன்னொரு காலத்தில் 999 முனிவர்களை யாகத்தில் வதம் புண்டு 1000வது முனிவராக வந்தவர். 999 வரை காவு கொண்டு 1000வது 1000ல் ஒருவனாக மணிவாசக பெருமான் உத்தரகோசமங்கையில் வந்தார் முன் ஜென்மாவில். இந்த உலகத்தில் ராவணனுக்காக பெருமான் உலகத்தில் இலங்கைக்கு போகும்போது பூரணாகதின்னு சொல்கிறோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஸ் பூர்ணமுதஸ்ய பூர்ணஸ்ய பூர்ண மாதாவேன்னு சொல்லி பூர்ணாகதி சிவாச்சாரியால் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது பெருமான் அந்த அக்னி சாட்சியாக வந்து அக்னி வந்து வாங்கி கொடுக்கணும். இதுதான் அக்னி. அப்போ இவர் வந்து ராவணன் கோயில் கட்டியிருக்கும்போது அந்த பூர்ணாகதியை வாங்க பெருமான் போயிடுறார். மணிவாசக பெருமான் விழிக்கிறார். அம்பாள் தியானத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே மானசோவரில் சிவஞான போதத்தினுடைய ஞான சித்தாந்தத்தை தெரிவிக்கும் போது வேற ஒரு கான்சன்ட்ரேஷனில் அம்பாள் இருந்ததாக நீ மீனவர் குலத்தில் பிறக்க கடவாய்ங்கிறார். காரணம் இல்லாமல் பெருமான் காரியத்தை செய்ய மாட்டார். இந்த பூலோகத்தில் நம்மெல்லாம் சுருக்கமாக சொன்னோம்னா நாங்கள் மாதிரி சன்னியாசம் வாங்கினோம்னா காரணம் எதுக்குன்னா, இந்த உலகத்தில் பிறந்த அம்பானியாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் பட்டினத்தார் போன்ற 10 தலைமுறைக்கு சொத்து சேர்ந்தாலும் 6வது அறிவு என்பது ஒரு கர்மாவை கழிக்க இந்த உலகத்திற்காக வந்திருக்கிறோம். இந்த பூமி என்பதற்காக யார் தவறு செய்தாலும் 14 லோகத்தில் பூமியில் போய் பிறக்க கடவாய்ங்கிறது நம்ம வேதம் சொல்லுது. வேற எந்த உலகத்திலையும் பிறந்து கர்மாவை கழிக்க முடியாது. பூமி மட்டும்தான் 6வது அறிவு. செவ்வாய் என்று அங்ககாரகன் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு கலியுகத்தினுடைய தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். இப்பெல்லாம் அந்த கர்மாவை கழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். அப்போ அந்த 6வது அறிவு கர்மாவை கழிப்பதற்காக நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது நாம் எடுத்துக்கொண்ட லட்சியம் தர்மம் புண்ணியம், இது மாதிரி திருவாசகம், பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, அமாவாசை, பெருமானுக்கு எதெல்லாம் வழிபாடு இருக்கிறதோ அறம் தர்மம் புண்ணியம் அன்னதானம், பெருமான் செய்யக்கூடிய அந்த பிக்ஷாடனருடைய பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கர்மா எந்த வழியில் போகும் என்பது தெரியாது. அந்த வழியை கர்மாவை போக்குவதற்கு நம்ம ஒரு கருவியாக பெருமான் அனுப்பியிருக்கிறார். நீங்களாம் தேவாரம் திருவாசகம் 12 திருமுலைகள் பாராயணம் செய்வதன் மூலம் இந்த வேதம் என்பதற்கு சுவாமி சொன்னது போல 4வது வேதத்தினுடைய தமிழ் திருமுறை எளிதாக நமக்கெல்லாம் இப்பெல்லாம் இல்லங்கள் தோறும் திருவாசகம், உள்ளங்கள் தோறும் திருவாசகம், ஆலயங்கள் தோறும் திருவாசகம். மூர்த்தி சொற்பதம் கடந்த மூர்த்தி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி. அதனாலதான் ஜோதியே சுடரே நம்ம படிக்கிறோம். அதில் படிக்கும்போது ஜோதியின் வடிவாக இறைவனை தொழுகையர் அழுகையர் துவல்கையர் எல்லாருக்கும் பெருமான் அருள் கொடுக்கிறார். அதாவது சென்னியில் கை வைத்து கூப்பியவர், பூஜையை போடுறவர், பூவை போற்றவர், வேதம் வளர்க்குறவர் எல்லாத்துக்குமே பெருமான் அருள் கலாசம் கொடுக்குறார். அதை தான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அந்த இதில் வந்து திருப்பள்ளி எழுச்சியில் அருமையான பதிகம் அது. அப்போ இப்போ போற்றி வாழ்நாள் முதல் நீ போற்றியா இரு, போற்றியன் வாழ் முதலே ஆகிய பொருளை போற்றிக்கு உரியவராக இந்த உலகள் போற்றுதலுக்கும் உரியவருக்கும் பெருமான் தான். மாண்புமிகு என்று அமைச்சரை சொன்னால் சேக்கிலார் பெருமானும் மணிவாசக பெருமான் தான். அமைச்சர் பதவியிலிருந்து விடுத்து இந்த உலகத்தினுடைய பரம்பொருளை பார்த்த பிறகு துறந்தார். அதனால் திருவாசகத்தை தொடரும்போது இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன்கிறார். அப்போ திருவாசகம்னா என்ன? எல்லாத்தையும் துறக்கணும். திருவாசகத்துக்குள்ள நீங்கள் போய் புத்தகத்தை கையில் எடுத்துட்டாலே இறைவனுடைய 652 பாடல்கள், 1,00,000 அக்ஷர மந்திரம் எடுத்து உட்காந்து எண்ணி பாருங்க, 1,00,000 எழுத்துக்கள் இருக்கும். அதனால தான் கரையான் சாப்பிட பயந்துச்சான். 12 திருமுறையில் கரையான் சாப்பிடாதது நமக்கு கிடைத்தது திருவாசகமும் திருமுறையான திருக்கோவையாரும். இந்த உலகத்தில் கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம்.
இது ஊழி காலத்தினுடைய இறைவன் பரம்பொருளுக்கு தனக்குன்னு ஆசைப்பட்டு கேட்டது. இந்த உலகத்தில் எல்லாம் கடந்த ஆனந்த மூர்த்தி திருவாசகத்தின் மேலே ஆசைப்பட்டாராம். அதனால மணிவாசகரை ஒரு வாசகம் அறியாத என்னை மணி வார்த்தைக்கு அடக்கி இலக்கிதமாய் பேசுன்னு சொல்லி சொல்கிறார் பண்டாய நான்முறையில். இப்போ இப்படி சொல்ல போகும்போது அவர் வந்து என்னன்னாக்க இலக்கணமும் அதே, இலக்கியமும் அதே, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. பண்ணில்லை, இசை இல்லை. ஒரு தடவை நாங்கள் சந்திரமௌலீஸ்வர பூஜை சிதம்பரத்தில் பண்ணுறதுக்காக போவோம். அப்போ போகும்போது திருவாசகத்தை ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்கார். முத்துக்குமார சுவாமின்னு ஓதுவார். அவர் வந்து விளக்கேற்றி நாங்கள் வந்து என்னென்னா ஒவ்வொரு சாதுர்மாசி விரதம் இருக்கணும். நான் அதில் முதல் வருஷம் சாதுர்மாசி விறக்கும்போது பண் தெரியாது, இசை தெரியாது, திருவாசகம் என்னானே தெரியாது. எங்கள் ஆசிரமத்தில் படிக்கும்போது உபயதாரல் பதியத்தை கூட நாங்கள் எல்லாம் கடந்தவர்கள் நீங்கள் படிங்கன்னு சிவனடியார் சொல்லி படிக்க சொல்லிடுவோம். இந்த 47 திருவன்பா அவங்க கேள்வி கேட்பாங்க, அதில் சிவனடியார்கள் பதில் சொல்லணும். வெய்ய வினை இரண்டும் என்னிடத்தில் வரும்போது நான் என்ன செய்வேன்னு கேட்பார். அப்போ இது எல்லாமே திருப்பெருந்துறை இறை ஈசன் இருக்கார், எதுவுமே செய்ய வேணாம், அவர் பார்த்துக்குருவார்னு சொல்லி பதிலை வந்து சிவன் அடியார்கள் சொல்லுவாங்க. அப்போ சிவனடியார்கள் சொல்லும் போது சிவன் அடியார் என்பது சிவன், சிவன் அடியார் வேறல்ல, சிவன் வேறல்லைன்றது அந்த பதிகம் சொல்லுது. அந்த வந்து உபயதாரர்கள் பதிகத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்குமார சுவாமி இன்னைக்கு பெரிய ஓதுவார் மூர்த்தியினுடைய சங்க தலைவர். ஓதுவாரனுடைய இடத்துல அவர் வந்து இன்னைக்கு திருமுறை கல்லூரியினுடைய பிரின்ஸ்பாலாக இருக்கார். ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து நாங்கள் எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு யாகம் வளர்த்து சந்திரமௌலீஸ்வர பூஜைன்னு எங்களுக்கு பிரதான பூஜை, அதை ஸ்படிகலிங்க பூஜை பண்ணிவிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ஐயா ஓதுவார் மூர்த்தி வந்து ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் சத்தம் போடுறார், என்னையா திருவாசகத்தை தப்பாக பார்த்தா படிக்கிறீங்க, போய் கொடிமரத்துக்கு போய் பின்னாடி போய் படிங்கன்றார். அப்போ அவர் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்காரு. உச்சிகால பூஜை நடக்குது, கோயில் அடைக்க போகிறாங்க. என்னையா இங்கேயும் வந்து தப்பாக படிக்கிற, வைப்ரேட்டிக்கு இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்துங்கிறார். இந்த திருவாசகம் என்ன ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்கிறார். திருவாசகத்தினுடைய இந்த 96 வரிகளும் இறைவனுடைய ஒவ்வொரு வரிகளும் ஒரு யுகம் பத்தாது, ஒரு வரிக்கு ஒரு யுகம் பத்தாது. 4 வரிய வள்ளல் பெருமான் வந்து 4 நாள் உபதேசம் பண்ணார் கண்டக்கோட்டத்தில். சிதம்பர ரகசியத்தை பார்த்து சிரிச்சவர். முதல்ல பர்ணசாலையில் இந்த உலகத்தில் முதல் முற்றோதல் செய்தவர் நம்முடைய சிவபெருமானும் மாணிக்கவாசகர் தான். மாணிக்கவாசகர் முற்றோதல் பண்ணுறார், சிவபெருமான் கேட்டாது பர்ணசாலையில். அதே பழைய திருப்பெருந்துறை அந்த இடத்துல பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம். நிச்சயம் திருவாதூரில் எப்படி நாங்கள்லாம் முயற்சி பண்ணி மணிமண்டபம் கட்டணும். முதல் திருவாசகத்தினுடைய முற்றோதலை பண்ணிவிட்டு 51வது திருவாசகம் திருவாரூரில் தொடங்கி காசியில் முடித்தோம் நாங்கள். அப்போ முடிக்கும்போது பவானி ஐயாட்ட சொல்லி அரண் பண்ணிக்கல சொல்லி அந்த இதை நம்ம கட்டி வச்சா இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து அதை பண்ணுறாங்க. அடுத்த முயற்சி எனக்கு தோன்றினது, இந்த பர்ணசாலைக்கு போனேன், கழிவு பொருளாக இருந்து 10 பேர் உட்காருறது 10க்கு 10 தான் இருக்குது. இன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம் நமக்கு பேசணும் தான். இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் தான் அம்பல வாணனே ஆர்ப்பரித்து எழுந்து எழுத்தாணி கொண்டு வரிந்து கட்டி கொண்ட வரைந்த ஓவியம்தான் திருவாசகம் என்னும் காவியம். இந்த காவியத்தை உணர்ந்து புரிந்து அறிந்து தெரிந்து படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பார்க்கணும், பங்கேற்கணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும். இந்த படிக்கும்போது உணரணும், புரியணும், தெரியணும், அறியணும். இதையெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் திருவாசகத்தில் போகணும். எல்லாரும் திருவாசகம் படிக்க முடியாது. எல்லாரும் படித்தானாக்க அந்த படிக்கினுடைய பங்கேற்பதனுடைய பலனை அறிய முடியாது. அதனால தான் இதை எழுதின மாணிக்க வாசகர் சொன்னவரே இதை 51 பதிகத்தை எல்லாத்தையும் போனார். ஆயிலிய நட்சத்திரத்தில் பெருமான் வந்து பெரிய ஒரு 6 அடி உயரத்தில் எழுத்தாணியை வச்சுக்கிட்டு பனை ஓலை கொண்டு ஓலைச்சுவடியை கொண்டுக்கிட்டு அப்படியே வேகமாக வர்றார். பெருமான் நடந்தாத்தையும் தெரியும். வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன் சொன்னவரே வேகமாக வர்றார். வந்து என்ன பண்ணுறார், உள்ள பர்ணசாலைக்கு வர்றார். இன்றைக்கி போனீங்கன்னா 10க்கு 10 மலஞ்சலம் தெளிச்சு ஆக்கிரமிப்பில் உள்ளே இருக்குது. இது பூராமே சிதம்பரம் கோர்ட்லேருந்து இன்றைக்கி ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கு. நிச்சயமாக பர்ணசாலையை ஆயில்யத்தில் பெரிய முற்றோதல் பண்ணி அது திருப்பெருந்துறையினுடைய சிதம்பரம் சொல்லக்கூடியது. நம்ம திருப்பெருந்துறையில் அள்ளியனுக்கலாம் 10 பாடல்கள் மட்டும்தான் திருப்பெருந்துறை. இது கடவுர் சித்தருங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மீண்டும் திருவாசகத்தை முற்றோதலை ஞாபகப்படுத்தது மலரும் நினைவுகள். கடவுர் சித்தருக்கு பெருமானே குருந்த மரத்தில் இருந்தார். இந்த திருவாசகம் பிறந்தது குருந்த மரத்தடியில். அதே மாதிரி திருவாசகத்தினுடைய அதை எழுதியது பர்ணசாலை ஆயிலிய நட்சத்திரம். பெருமான் ஆயிலிய நட்சத்திரத்தில் வந்து 50 வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அங்கேதான் பெருமான் இருக்கார். ஒரு அணுவுக்குள்ள இருக்கார். இதை எலக்ட்ரான் நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாணிக்க வாசகரும் ஔவையாரும் கண்டுபிடிச்சு இந்த உலகத்திற்கு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நாக்கில் சரஸ்வதி இருந்து பெருமான் சொல்ல வைக்கிறார் ஒரு கருவியா. அங்கெல்லாம் படிக்கும்போது வேண்டத்தக்கது அறிவோயினி யாரெல்லாம்
அந்த இறைவனை உணர்ந்து ஒரு கருவியை அனுக்கன்னு சொல்லி அவங்க வேண்டுதற்கு முன்னாடி பெருமான் வேண்டி அவங்களை அனுப்புனாங்களாம். ஒரு நல்ல மனிதர்களெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுக்கும்போது பெருமானே தவக்கோலத்திலிருந்து பிரம்மன்ட்ட சொல்லுவாராம், எழுதின எழுத்தை மாற்று, இவங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பு, என்னுடைய புகழை படிப்பதற்கு இவங்களை தவிர யாருக்கு எப்பணி கொடுக்கணும், இந்த எப்பணியை கொடுத்தா அந்த பணியை செவ்வனே யாருனால நடத்தி கொடுக்க முடியும். பணம் வச்சிருக்க அம்பானியெல்லாம் நம்ம வந்து திருவாசகம் முற்றுதல் பண்ண முடியுமா, இல்லை வந்து நம்ம வந்து வீடு கட்ட முடியுமா, கோவில் கட்ட முடியுமா, என்ன பண்ண முடியும்? யாருக்கெல்லாம் பணம் இருப்பவருக்கு மனம் இருப்பதில்லை. பிச்சை எடுத்து பிக்ஷாவந்தனம் செய்து இன்னைக்கு நாயன்மார்கள் உலகத்திற்கு தெரிவித்ததுனாலதான் இன்னைக்கு சிலையா 63 நாயன்மாரை உட்காந்துருக்காங்க. இதே உண்மை. அதனால நம்ம கஷ்டம் வருது, திருவாசக தூக்குனால பெருமான சிவனை பிடிச்சதுனாலனா நமக்கும் சிவன் வந்து அங்கே இருக்காருன்னா அடியவர்களுக்கு வெறும் பானையை நம்ம தூக்கி வைப்போம். ஒரு முனிவர் வருவாராம், அந்த முனிவர் பாதையில் நடந்தபோது நிறமாச கர்ப்பிணி வந்து ஒரு தண்ணி குடத்துலேருந்து தண்ணியை தூக்குறாங்க. அப்போ தூக்கிட்டு வரும்போது அந்த முனிவர் பார்க்குறாரு, ஆகா நிறமாச கர்ப்பிணி தன்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தையே சுமக்க முடியலை, ஆனால் இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை சுமந்து இப்படி வர்றாளேன்னு சொல்லிச்சு. இந்த காவி வாங்கிய துறவி உலக சேமத்துக்காக லோக சுமித்தே ஜனாதன தர்மம் சொல்கிறது, லோக சுகினே பவந்துன்னு சமஸ்கிருதத்தை சொல்கிறது சாந்தி பவ மந்திரத்தில். இப்படி இருக்கக்கூடிய நம்மளே கேட்கலாமான்னு சொல்லிட்டு, அம்மா குடத்தை கொடுமா, ரொம்ப அல்லாடு தள்ளாடி தூக்கிட்டு கரையேறியம்மா, கரையேற்றுவதற்கு நாங்கள் மாதிரி குருமார்கள் இருக்கான் கொடுமான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, சுவாமி என் சுமையை நான் தூக்கி என் கர்மாவை கலைக்க வேண்டும், இல்லைன்னா இன்னொரு பிறவி எடுக்க வேண்டும். ரமணர் சொன்னது மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, சரி அப்படியாம்மா கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துண்டை எடுத்து அவர் சுற்றி தலையில் வைக்கிறார், சுருமாடு சுற்றி வைக்கிறார். இப்போ தூக்கி வைமாங்கிறார். தூக்கி தலையில் வெறும் சுருமாடு இல்லாமல் வைச்ச குடம் ஒரு சுருமாட்டின் மேலே இருக்கிறதுனால சுமை, இந்த சுமைங்கிற எனக்கு சுருமாடு வந்ததுனால சுமை தெரியலை சாமிங்கிறார். அப்போத்தான் உலகத்திலெல்லாம் சொல்வார், இப்படி போகும்போது ஒரு குருவை நாடும்போது பரமேஸ்வரன் போன்ற ஒரு குருமார்கள் சுருமாடாக நமக்கு சுமையை தாக்குவதற்காக கலைக்குவதற்காக வருவார்கள் குருமார்கள். அதனால தான் ஒரு குருவை பற்றி கொள்ள வேண்டும், குரு மூலமாக போக வேண்டும். இறைவன் எங்கே வந்தார்? குருவடி வதனில் திருவடி வைத்து திறமிது பொருளான வாடா வகையில் மகிழ்ந்து கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலந்து. யாருக்கு? ஔவையாருடைய கர்மாவை கலைக்கிறதுக்கு பிள்ளையார் கோடாலியை தூக்குனாராம். அப்போ நம்ம கர்மாவை தூக்குறதுக்கு எத்தனை கோடாலி தூக்கணும்? அப்படி வந்து அவங்களே சொல்கிறாங்க. அவ்வளோ பாவப்பட்ட ஆத்மாக்கெலாம் நம்ம வந்திருக்கோம், அது கலியுகம். அதனால் எதையுமே பொருள்படாது குற்றம் பாராது நம்ம இந்த உலகத்தில் போகும்போது தன் வினை தன்னை சேரும்போது மகான்கள் அத்தனையும் தனக்கு வரவேண்டிய கர்மா அனுபவிச்சாகணும்னு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. யாரையும் கோபிக்க மாட்டாங்க. ஒரு எறும்பை ரமணர் மிதிச்சார், கொஞ்ச நேரத்தில் போய் அப்படியே எறும்பு செத்து போச்சுன்னு சொல்லி 7 சொம்பு தண்ணியை ஊற்றி எறும்புக்கு மோட்சம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து எறும்புக்குள்ளில் நின்றார். அதே ரமண மகரிஷி மகான். இந்த மறுபடியும் நான் வந்து எறும்பாக பிறந்து எறும்பு நானாக இருந்து என்னை பழி வாங்கக்கூடாது, பிறவி மறுபடியும் இருக்கக்கூடாது. இந்த பிறவியை களைவதே இந்த திருவாசகம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு பயம். திருவாசகம்ங்கிறது என்ன? முக்திக்குரிய நூல். ஜியு போப்பு வர்றார், தமிழில் படிக்கிறார், தமிழை கற்றுக்கிறார். எதுக்காக? லிபினியம் என்ற கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனையை கேட்பதற்காக ஜியு போப்பு உள்ளே வர்றார் இந்தியாவுக்குள்ளே வரும்போது கப்பல் பயணம் தான். அப்போ கப்பல் பயணம் வரும்போதே தமிழை கற்றுக்கிறார். தமிழை கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா அவர் இறங்கினோன்னா, தமிழ் கற்றுக்கிட்டீங்க, இது மாதிரி ஒரு திருக்குறள் புத்தகம் இருக்குது, டைம் பாஸ்க்கு படிச்சுக்கிட்டு வாங்கன்றாங்க. திருக்குறள் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வர்றார். படிச்சுக்கிட்டே வந்த பிறகு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து அவருக்கு திருவாசகம் புத்தகம் தான் கொடுக்கப்படுது. திருக்குறளை படித்தார், திருவாசகத்தையும் படித்தார். அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்க, சுவாமி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா, இந்த வாழ்வாதாரத்துக்குரிய அறம் பொருள் இன்பம் என்ற 3 பயனை 333 குறள் முன்னாக 1330 குறளை தாங்கி அறம் பொருள் இன்பத்துக்குள் வைப்பது வாழ்வதற்கான பூமிக்குரிய வழியை கொடுப்பது திருவாசகம். ஆனால் வாழ்ந்து முடிச்சு இறைவனுடைய பயனோடு சிவபதம் அடைவதற்கான வழியை கொடுப்பது திருவாசகம்னார். அதனால் திருவாசகம்தே சிறந்தது திருக்குறளை விட அப்படின்னு சொல்லி திருவாசகத்தை தேர்ந்தெடுத்தார். இது 8வது சிகாமந்திரம் சொல்கிறது. 8ஆம் திருமுறை அப்படிங்கிறது. சிகாமந்திரம்ங்கிறது தலைக்கு மேலே வேதம் யாகத்தில் ரிக் யதுர் சாமம் அதர்வனத்தில் சொல்லப்படுகிற அந்த வேதத்தினுடைய சாராம்சம் சிகாமந்திரம். இந்த சிகாமந்திரம்ங்கிறது உச்சந்தலையில் இருக்குது. அதனால் சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்கங்கிறான். பெண்கள் எல்லாம் கை வச்சு மார்பில் வச்சு கை வணங்கி வணங்கணும். இறைவன் 12 அங்குலம் ஒரு சிவலிங்கத்தோட மேலே இருக்கார். அதே எங்களை மாதிரி சன்னியாசம் உயிரிலோ கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரணவ பொருளை திறந்து விடுவாங்க. அப்போ தலையெழுத்து மாற்றப்படும், பேர் நாமம் மாற்றப்படும். அதனால் நாங்கள் தினம் சிவ பூஜை, இன்றைக்கி எந்திரிக்கும் போது காலைல 5 மணிக்கு எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்படிகலிங்கத்தில் சிவ பூஜை பண்ணி
அசாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீ ருத்ரரூபம் தியாயை சுத்தஸ்படிய சங்காசம் திரிநேத்திரம் பஞ்சகிருதம் நாகாபரண பூஜிதம்லாம் சில மந்திரங்கள்லாம் படித்து அதை சத்யோஜாதம் சிவனுடைய 5 முகத்துக்கு நம்மலாம் அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வெளியேறோம்னு வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி 3 கால பூஜை பண்ணணும், நெய்வேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சிவ பூஜை பண்ணுறதுக்கு இங்கே உயிரோடு இருக்கும்போது திறக்கிறத இதெல்லாம் தெரியலைன்னா பெருமானே வந்துடுவார் தெரியாதவர்களுக்கு. அதனால் அவ்வை பிராட்டிக்கு விநாயகர் குருவா வந்தார். சிவனை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கின்ற அவ்வை பிராட்டிக்கே உன்னுடைய கர்மா கலையிறதுக்கு குருவை தேடினார். அதனாலதான் பெருமான் தில்லைவால் அந்தனரா வல்ல, சிவபெருமானா வல்ல, சிவனா வல்ல, பார்வதிக்கு நாயகனா வல்ல, 1008 தீட்சா நாமங்களுக்கு சிவபெருமான் எந்த ரூபத்திலையும் வல்ல, ஒரு குருவாத்தே வந்தார். மாணிக்க வாசகருக்கு குருவா வந்தார். என்னை பாருன்னு சொன்னார். அரிவர்த்தன பாண்டிய மன்னன் 12,000 கோடி பொற்காசுகளை கொடுத்து விடுறார் குதிரை வாங்குவதற்காக. அரபு நாட்டு குதிரைகள் ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் குதிரைகளை வாங்குறதுக்காக கல்லாவில் நீங்கள் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறார். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார். பிரம்மராயங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்குறார் அவருக்கு. வேதத்திலையும் சரி படிப்புலையும் சரி சிறந்து விளங்குறார். அப்போ மாணிக்கவாசகர் கேட்டுக்கும்போது எதுக்குப்பா மதுரைக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. அப்பா அந்த பாண்டிய நாட்டினுடைய அமைச்சராக போகலை, வருமானத்தை தேடி போகலை, சம்பாத்தியத்தை தேடி போகலை, வளர்ந்த இளைஞனாக இருந்து வேலைக்கு போகின்ற நோக்கத்துக்கு இல்லை. தினம் நான் மதுரைக்கு போனால் இல்லை மதுரையில் தங்கினா ஆலவாய பெருமான் சொக்கநாத பெருமானை தரிசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமேன்றதுக்காக நான் போறேன்னு சொன்னார். அதனாலதான் மணிவாசக பெருமான ஒரு கருவி மாதிரி நந்தியினுடைய பாரம்பரியமாக நந்தியம் பகவான் தான் அவர். அப்போ இறைவன் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தை நடத்த மாட்டார். நம்ம இறைவனோட ஒன்றணும். மேல்சாமன பக்தி வைக்கக்கூடாது, 2 கலக்கணும். நம்ம வைக்கிற பக்தி உண்மையான பக்தியாக இருக்கணும், அது ஆத்மார்த்தமான பக்தியாக இருக்கணும். இங்கே இருக்க ஆத்மான சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனை நாண்ட, சிந்தையை கொண்டாந்து சிவன்கிட்ட தெளிவிக்கணும். அப்போ இந்த மூளையும் இருதையும் ஒன்றாகணும். ஏன் நமக்கு மூளையிலிருந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மெஞ்ஞானம் என்ன சொல்லுது? மெஞ்ஞானத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இருதயத்திலேருந்து போகக்கூடிய நரம்பு மண்டலம் இதோட முற்றிடுது. அதுக்கப்புறம் இரத்த நாளங்கள் கொண்டு போகுது, இருதயத்துக்கு கொண்டு போன இரத்த நாளங்கள். அதனால தான் நம்ம குங்குமம் வைக்கிறோம். இங்கே இருக்க குங்குமம் அம்பாலை சார்ந்தது. இந்த சிவன் திருநீரு என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடம்பு பூமியில் அழிய போகிற உடம்பு. அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, முன்னை இட்டதி முப்பிறப்பிலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்கம் மூழ்கவேன்னு சொல்வார் பட்டினத்து சுவாமிகள். அப்போ அன்னைக்கு கொடுத்தக்கூடிய அந்த சாப்பாடு அப்படிங்கிறது அந்த வெப்ப சலனம் அப்படிங்கிற சென்டிகிரேட் நம்மள்கிட்ட இருந்தால்தான் பசிக்கும். அப்போ குளிர்காலத்தில் ஏன் பசிக்கலை? நீங்கள் சாப்பிட்டோன்னு போய் குளிங்க, உடனே டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். அப்போ அந்த ஹீட்டு உங்கள் உடம்புல இருக்கணும். அதை கொடுத்தவள் பிறக்கும்போது கருவில் இருக்கும்போது அன்னை கொடுக்குறார் தொப்புள் கொடி உறவு. அதனால தான் ஒரு சில காலத்தில் தொப்புள் கொடி உறவு அழித்து உச்சிக்குழி மூடப்படுது. இந்த உச்சிக்குழி மூலமாக பிரணவப் பொருள் உள்ளே போகுது. நமக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியின் மூலமாக ஒன்று வேலை வாய்ப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இங்கே இருக்கோம், இதுதான் கலெக்டர் தாசில்தார் எல்லாமே இங்கே நமக்கு. இதுக்கு மேலே பரம்பொருள் அங்கே ஒரு ஆட்சி நடத்துகிறார். அந்த ஆட்சிக்குள்ளே இருக்க இதுதான் 4 யுகத்துக்கும் பெர்மனண்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முதலாளிகள், அரசு அதிகாரிகள் எல்லாமே அவங்க தான். அவங்க மூலமாக பயணம் செய்யும் போதே இந்த உச்சிக்குழி மூடும் போதே உள்ளே போகுது. இது என்னைக்கு போகுது? இந்த உடம்பு இந்த மண்ணை விட்டு அழிய போகும்போதே இந்த உச்சிக்குழி மூலமாக நம்ம குளிப்பாட்டி சாமி கும்பிட்டு துண்ணூறு பூசி வாயு மூக்கு பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுறோம். அதனால தான் அவன் சொல்லாது இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாகிறார். இந்த 5 விதமான பஞ்சபூதங்களை ஆற்றுவிக்கக்கூடிய இந்திரியங்கள் நம்ம அவயங்கள் மயங்கினாலதான் நான் இறப்பதற்கான காரணம் பூரா வருதுங்கிறார். பஞ்ச இந்திரியங்களை அடக்கக்கூடிய தன்மையை யார் ஒருத்தன் கற்றுக்கிறானோ அங்கே அந்த வேலையா இல்லா பட்டதாரியாக நாம் அமர்கிறோம், மௌனத்தில் திளைக்கிறோம். இறைவன் அப்போ அங்கே வந்துகிறார். எல்லாத்தையுமே கண் பார்க்குது, செவி கேட்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் அங்கே கூடிய அமைப்பில் வந்த உடனே நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் திளைக்கிறோம். அப்போ பஞ்ச இந்திரியங்களை அடக்கும் போது நமக்கு எல்லா விதமான வல்லையும் பெருமான் கொடுத்துட்றார். பெருமான் பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதே தங்க கிண்ணத்தையும் கொடுக்குறாங்க, மண் கிண்ணத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாறின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலலைந்தும் வழியடைத்து அமுதேங்கிறார். 5 இந்திரியங்கள் என்னைக்கு இருக்கும்போதே உள்ளவா என்னை காண வந்து அருளாய் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறார். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களும் அச்சர மந்திரமாக 1,00,000. நீங்கள் ஒரு இடத்துல 51 பதிகம் படிச்சுட்டிங்கன்னா 1,00,000 அக்ஷரம்
வேதத்தில் 1,00,000 அட்சர மந்திரம் 1,00,000 அர்ச்சனை பண்ணதுக்கு சமம். அந்த இடத்துல திருவாசகம் மங்கியிருக்கும். இப்படி ஜியு போப் வந்து இந்த திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே வரும்போது அவர் போய் ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறார், இந்த வேதத்தை கற்றுக்கூட துருக்கி மொழியை போய் கற்றுக்க போகிறார். இந்த துருக்கி மொழியை கற்றுக்க போகும்போது எனக்கு தமிழ் நிறையா கற்றுக் கொடு, திருவாசகத்தினுடைய பயனை சொல்லி கொடுங்கிறார். இவர் அதே மாதிரி ஆங்கிலம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார், துருக்கி மொழியை ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார். கடைசியில் அன்னைக்கு அவர் உயிர் பிரிய போகும்போது அந்த அடைக்கலப்பத்தினுடைய பொருளை கற்றுக் கொடுக்குறார். இதையே ரமண மகரிஷி எடுத்துக்கிட்டார். அதனால் இந்த அடைக்கலப்பத்துக்கும் போது அதில் நீர் உலாவதற்கான பதிகம், அதே மாதிரி கோவில் கட்டுறதுக்கான பதிகம். ரமண மகரிஷி ஒரு நாள் உணவு எடுத்துக்கிட்டதில்ல. தன்னுடைய தாய் இறந்தவன அன்னைக்கு பசிக்குது சோறு கொண்டாங்கிறார். என்னடா அம்மாவை உள்ளே போட்டு வந்து ஒரு நாள் அம்மா வரும்போது நீ வந்த வழி வேற, நான் வந்த வழி வேற, நீ வந்த வழியில் நீ போ, நான் வந்த வழியில் நான் போறேங்கிறார். அப்படிப்பட்டவர் அம்மா இறந்தவொன்னே சாப்பாடு கேட்குறார். என்னடா ஒரு மகான் வந்து தாய்க்கு ஈமக்கிரியை பண்ணால் சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ சொல்கிறார், திருவாசகத்தை சிவபுராணம் படிக்க சொல்கிறார். முதல்ல திருவாசகத்துக்கு பேர் வந்து சிவபுராணம். திருவாசகம்ன்ற பேரை மணிவாசகர் வைக்கவே இல்லை. தொல்லை இரும்பிறவி சூழும் தனை நீக்கி அள்ளலறுத்து ஆனந்தம் ஆக்கியமேன்னு சொன்னார் ஜியு போப். ஒரு இங்கிலாந்துக்காரன் சொல்கிறேன் இந்த திருவாசகத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுக்குறார். அதை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம். அப்போ அதை எடுத்து போடும்போதே அல்லலை அறுக்கு ஆனந்தம் என்னை ஆக்கியது, ஆனந்த நடராஜர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. ஏன்னா இந்திரிய வயமயங்கின்னு சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக கலவை இன்பம் ஒன்றை பெருமான் கொடுத்தார். அதனால் கடைசியில் என்ன சொல்கிறார், அம்மை எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோரோ. பிடிச்சிட்டார் சிவகாமி அம்மையா. ஏன்னா கருணை யாருக்கு வரும், அம்மாவுக்கு வரும். அப்பா வந்து சோதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ சோதனைகள் காரைக்கால் அம்மையார் கொடுத்தாலும் தட்டி உட்கார வச்சு என் பக்தன் என்னை தேடி வருவாருங்கிறார். அந்த வர்ற சோதனையை முழுவதும் சிவ சோதனையில் யார் ஆட்கொண்டு பரீட்சை எழுதி வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் சிவனுக்குள்ளே போக முடியும். அதனால் நம்ம அறகுறையாக எடுத்த காரியத்தில் அதை வெற்றி அடைய முடியாமல் பழுதடைந்து போகும்போது பெருமான் வைக்கிற பரீட்சையில் நாம் தேரவில்லை. அங்கே மார்க் அதுக்கு தகுந்த மாதிரிதே வரும். நம்மெல்லாம் என்ன, நாவுக்கரசர் போகிறார் கைலாயத்துக்கு, எலும்பும் தோல் நகம் சதையுமா போயிட்டார். கடைசியில் சிவபெருமான் காட்சியளிச்சாரா, பக்கத்தில் போயிட்டார். முதலில் காசிக்கு சென்றவர் நாவுக்கரசர் பெருமான். சாமி சொன்னாங்க, ஏன் அவர் மட்டும், அவர் படித்ததுக்கு பேர் தான் தேவாரம். வேறு தேவாரத்தில் 2 பேரும் 6 திருமுறைகள் படித்தாலும் அதுக்கு பேர் திருக்கடை காப்பு. அந்த திருக்கடை காப்பு என்னன்னாக்கா, நம்ம இவர் அமராவதி சொன்னது மாதிரி திருக்கடை காப்புக்கு ஒரு மகிமை உண்டு. கடைக்காப்பில் கொண்டாந்து கடையில் வந்து செயல வைக்கிறார். அதனால் கடைக்காப்புன்னு ஞானசம்பந்தருக்கு சொன்னார். 11 படிகள் படித்தார். தன்னை பற்றியே படித்தார் ஞானசம்பந்தன், பொன்னை பற்றியே படித்தான் சுந்தனன், மண்ணை பற்றியே படித்தார் மணிவாசகர், என்னை பற்றி படித்தான் என்னப்பன் நாவுக்கரசன், வாக்குக்கீசர் நாவுக்கரசர். அதனால தான் நாவுக்கு அரசருக்கு நற்றமிழ் ஞானம் அத்தனையும் கொடுத்து அவருக்கு கைலாய காட்சியை மண்ணில் கொடுக்கணும்னு சொன்னார். நீ என்னை தேடி வரக்கூடாது, நான் தப்பு செஞ்சுட்டேன், அயர்ந்துட்டேன், அதனால் நீ போ, உனக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு திருவையாறில் கைலாய காட்சியை தரேன்னு சொல்லி திரும்ப பெருமான் அனுப்பினார். அனுப்பி அந்த இடத்துல கைலாய காட்சி கொடுத்து சதய நட்சத்திரத்தில் அவரை ஆட்கொண்டு திருப்புகலூரில் எண்ணுகோன் என் சொல்லி எண்ணுகோன் அப்படின்னு சொல்லி அந்த பூம்புகலூர் ஈசனேன்னு சொல்லி அந்த அவரை வந்து ஆட்கொண்டு ஜீவசமாதி ஏற்றுக்கிட்டார். இப்படி நாவுக்கரசருக்கு இருக்கிற 4 பெருமாளுக்கும் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இருந்தாலும் 3ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்து அனைத்து விதமான கஷ்டங்களை அனுபவித்து இந்த திருவாசகம் என்னும் பெயரை இன்னைக்கு இறைவன் தேவாரம் யாருக்கும் தெரியாது, பண் தெரியாது, இசை தெரியாது. இந்த முத்துக்குமார சுவாமி சொன்னது போல் அந்த கொடிமரத்துக்குலேருந்து படித்தவரை கொண்டு வந்து என்னான்னு கேட்குறாரு. கோபுரத்துக்கு வெளியில் கொண்டு வந்து கோயில் அடைக்க போகிறான்னு சொல்லிடுறாங்க. கண்ணால் கண்ட உண்மை. கொடிமரத்துக்கு வெளியில் வந்து படிக்கிறார். படிக்கும்போது அந்த பூக்கடைகள் நின்று நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். அப்போ தப்பாக படித்து நான் கிளாஸ் நடத்துகிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்காங்கிறார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் உங்கள்கிட்ட வந்தால் திருவாசகத்தினுடைய அத்தனை பதிகங்களையும் தவறில்லாமல் படிக்கலாம். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் குரு ஆசிரியர் திருவாசகத்தை கண்ணீர் விட்டு உனக்கு மடி சுவக்காமல் இந்த ஊருடைய எல்கையை விட்டு தாண்ட மாட்டேன்னு சொல்கிறார். இதுதான் தாய் பந்தம். வாழமட்டையில் நம்மளாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய தாயை சில 4 செவத்து சுற்றங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக நம்ம ஒன்றும் செய்ய முடியல, பேச முடியல. இது கலியுகத்தினுடைய மதிப்பு. 2 பேர் ஒரு வருமானம். அதனால் தாய் இன்றைக்கி இருந்து கஷ்டப்படுறாங்க. முதியோர் இல்லத்தில் சேர்க்குறோம், பணத்தை கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அன்பு ஒரு பெரியவர்கள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய வம்சம்
சுத்திகரிக்கப்படும், வளர்ச்சி அடையும். இல்லைன்னா வம்சமே என்னன்னு தெரியும். அந்த அம்மா பேசுனாங்கல்ல, யார் வந்திருக்குது, உள்ளே இருக்காங்க, ஆன்லைனில் படிக்கிறாங்க, யார் வந்துட்டு போனாங்க, யார் வந்துன்னு தெரியாமல். இது மாதிரி நம்முடைய பாரம்பரியம், நாங்களாம் கிராமத்துலேருந்து வளர்ந்தனால பாரம்பரியம்னு ஒன்று இருக்கும். கரகாரவங்க இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்கும், காணியாக வச்சு அதெல்லாம் இருக்குது. அதனுடைய அமைப்பு இருப்பினும் நம்மளுடைய குழந்தைகளும் அந்த பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும். பாரம்பரியத்தை, சூரிய வம்சத்தை யார் யார் பறைசாற்றுகிறார்களோ அவர்களுடைய நல்ல ஒழுக்கம், பழக்கம், தர்மம், புண்ணியம் அது பேர் சொல்லும். இதுக்கு குலதெய்வ வழிபாடு, கிராம வழிபாடு, நம்மளுடைய இஷ்ட தெய்வம், இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சென்ற இடத்தினுடைய திருப்பாதத்தை மிடித்த இடத்துல நம்ம போய் வருஷத்துக்கு ஒரு முடிக்கிறோம். இதுக்கு குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அண்ணன் பிள்ளை, தம்பி பிள்ளை, அக்கா பிள்ளை வருஷத்திற்கு ஒரு நாள் அவர்களெல்லாம் உறவு முறைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அன்பு பாசம் எல்லாம் இன்னைக்கு ஐடியில் போகிறோம், படிக்கிறோம், எங்கெங்கேயே போடுறோம்னு லைஃப் வாழ்க்கை நம்மளை இழந்து நிற்கிறோம். இந்த இழப்பினம் நிற்கும் போது பல வகையான துறவுகளை இழக்கிறோம். ஒரு பெத்த தாய்க்கு புள்ள சொல்லு கேட்கல, யாருங்குது, என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆதார் அட்டையில் நம்ம பேர் இருக்குது, நம்மளை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சட்டம் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஆதார் அட்டையில் இருக்க பேர் தேவையில்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் சொல்கிறாங்க. 20 வருஷம் வளர்த்தக்கூடிய பிள்ளைய அதனுடைய சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆட்படுகிறோம். இதெல்லாம் இருக்குது. கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், எத்தனையோ இழக்கிறோம். எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றி படிக்க வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எத்தனை தந்தைமார்கள், எத்தனை தாய்மார்கள் 10 பாத்திரம் தேய்ச்சி எவ்வளோ இடத்துல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் உணர்றார்களா? அந்த பாரம்பரியத்தை ஊட்டி ஊட்டி எங்கே ஒரு விசேஷம் நடந்தாலும் பிள்ளைகளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க, சாப்பாடு பந்தி வைக்கவங்க. அதனால் ஒன்றும் இல்லை, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பரம்பொருள் செய்யக்கூடிய பணியில் நம்ம பிள்ளை வாளி தூக்கிச்சு, டம்ளரை வச்சுச்சு, பரிமாறிச்சுன்னா நாளைய உலகில் அது எந்த இடத்துலையும் கௌரவம் பார்க்காது. கௌரவம் பார்க்க போகும்போது நிறையா இடத்துல பண்ணுறாங்க. அப்துல் கலாமை பாருங்கள், ஒரு இடத்துல குத்துவிளக்கு ஏற்ற போகிறார், இதோ சென்ட் ஜோசப் காலேஜில். அப்போ அந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. தாத்தா நீங்கள் குத்துவிளக்கு ஏற்றுறீங்க, இதுக்கு என்னான அர்த்தம் கேட்குறாங்க. அந்த குத்துவிளக்கம் ஏற்றுவதற்கு பயன்படுகிற இந்துக்களுடைய சின்னம் குத்துவிளக்குங்கிறார். அதை ஏற்றக்கூடிய மெழுகுவத்தி ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம்ங்கிறார். அதை ஏற்றிய நானும் ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு அடையாளம்ங்கிறார். அப்போ இந்த 3 பேரும் ஒரு விளக்கினுடைய தத்துவத்தில் இருக்குது. இதுக்கு பிரதானம் இந்துவனுடைய ஜனாதன தர்மம்ங்கிறாங்க. அப்போ குல விளக்கு நம்ம ஏன் இல்லக விளக்கு இருள் கெடுப்பதுங்கிறான். முத இல்லறத்தை சொல்கிறார். 63 நாயன்மார்களும் தன்னை இழந்து தாய் பிடிக்க தந்தை அறுக்க பிள்ளைக்கனி கேட்ட சிவபெருமான் சீராளன பிள்ளைக்கனியாக கொடுக்குறார். அதுக்கு 3 பேரும் ஒத்துருந்தாங்க. எப்படி பிள்ளையை இறைவன் கொடுத்துருக்கார்? ஒரு இடத்துல நடந்து வரும்போது இந்த உலகத்தில் பிள்ளையை கேட்கும்போது, ஏப்பா நீ ஊர் ஊராக தேடுற? எங்கள் மகாபெரியவர் எல்லா இடத்துலையும் சீராளன் போலவும் பிரகலாதன் போலவும் ஒரு பிள்ளை உலகத்தில் வாய்த்து விட்டால், ஒரு குடும்பத்தில் வளர்ந்து விட்டால், அந்த குடும்பம் சிவபெருமானும் அம்பாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அங்கே இருக்கப்பட்ட குடும்பம். ஏப்பா நீ ஊர் ஊராக தேடுற? வீட்டுக்கு ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை, எனக்கு தெரியலையா? நான் போறேப்பா சிவனடியாருக்கு உணவுச்சான். உடனே தன்னுடைய கையை பிடிச்சி வந்தவர் கையை தள்ளி விட்டாராம். அடியாருக்கு உணவாக போகின்ற இந்த அரும்பெரும் தவ புதல்வனை யாம் தொடுவது தப்புன்னு சொல்லி தூக்கி தள்ளி எறிஞ்சார். உட்காந்து தோள்பட்டையில் உட்காருப்பானார். கூட்டிகிட்டு வந்தார். ஏப்பா நம்ம பிள்ளை இந்த உலகத்தில் சிவனடியாருக்கு தங்கள் சித்தமே என் சித்தம் சொன்னாங்க மனைவி. அப்போ ஒரு கணவனுக்கு பவதி பிக்ஷாந்தேவின்னு சொல்லக்கூடிய மனைவி வழி கொடுக்கணும். ஒரு கணவன் சம்பாதிக்கணும், மனைவி தர்மம் பண்ணணும். கணவன் பண்ணுற தர்மத்துக்கு மனைவி ஊட இருக்கணும். புராணங்கள், இதிகாசங்கள் கேட்குறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். பெருமான் கொடுத்தது இந்த உலகத்தில் அவரே கொடுத்தது, இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது, இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. நீங்கள் போகும்போது எந்த பொருளும் இல்லை. அடுத்த நாள் பேரினை நீக்கி பிணமெனும் பெயரிட்டு சூரியனை கூட்டி சுலத்தில் குளிப்பாட்டி விடுவாருன்னு சொல்கிறாங்க அந்த இதை. அப்போ என்னன்னா மறுநாள் எதுவுமே வராது. பாடியை எப்போ தூக்குவாங்கன்றாங்க? 24 மணி நேரத்தில் பேர் போயிடுது, புகழ் போயிடுது, 16 செல்வம் போயிடுது. நீங்கள் சொன்ன அறம், தர்மம், புண்ணியம் மட்டும் அங்கே சேர்க்கப்படுது. எங்கே வந்திருக்காரு அப்படின்னு. அதனால தான் சொல்கிறது, தர்மகாரியம் பண்ணணும், தர்மங்களில் போகணும், அறம் தர்மம் புண்ணியத்தை கடைபிடிக்கணும், நல்ல சிந்தனையாக இருக்கணும். நம்ம பக்திக்குள்ள இருக்கும்போது இறைவனே நம்மளை காப்பாற்றக்கூடிய பக்தியை நீங்கள் செய்யணும். நம்ம கோவிலில் போய் மலையில் போய் இறைவனை கும்பிடணும்ல, நாம் செய்கின்ற பக்தி இறைவன் தன்னை தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியாக நம்ம செய்யணும். நம்ம போய் கோயில்களாக போய் 8 மணி நேரம் அடித்து பிடிச்சி அங்கே போய் சங்கடப்பட்டு சஞ்சலப்பட்டு இங்கே இருக்க ஆத்மானு மனவேதனைப்பட்டு இந்த ஊனினை வைரத்தேன்
உயிரினையும் வளர்த்தேன் அப்படின்னு இருக்காங்கல்ல. இங்கே இருக்கக்கூடிய உயிரில் பரமாத்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாவுக்கு வலி ஏற்படக்கூடாது. உட்காந்த இடத்துலேருந்து இந்த பரமாத்மாவை கொண்டு வந்து இங்கே சிந்தையில் வச்சு நெற்றிக்கண்ணில் கொண்டாடணும். இதே பிராணாயாமம் சொல்கிறது. ஓம் பூர்புவஸ்வ தசவி துர்வரேனியம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரஜோதயாத்துன்னு பிராணாயாமம் இதைத்தையும் சொல்லுது வேத சாஸ்திரம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை இங்கே கொண்டாடணும். இங்கே இருக்கக்கூடிய குண்டலிய சக்தியை கொண்டு வந்து இங்கே செய்யணும். இதே மகான்கள். அப்போ ஒரு தர்மகாரியம் பண்ணியதுக்கு ஒரு குடும்பம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். இப்போ இங்கெல்லாம் வர்றோம்னா பாருங்கள், எங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்திருக்கோம். எல்லாம் வழி விடுக்கிறாங்க. இப்போ வந்து ஆசிரமத்து மெடிக்கல் ஷாப் இருக்குது. இன்றைக்கி 5000 ரூபா வியாபாரம் நடக்கும் காலையில். அதெல்லாம் தூக்கி போட்டு தேவையில்லை. இந்த மலையில் இன்னைக்கு பிரம்மன், சிவன், விஷ்ணு, அகத்தியர் இது மாதிரி வந்த இடத்துல மிதிச்சுட்டு போவான். இந்த காசு என்னைக்கு வந்துடும்? நாளைக்கு நம்ம நினைச்சாலும் வர முடியாது. அவன் அருளாலே அவன்தான் வணங்கி இறைவன் இன்னைக்கு பணியை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டா இன்னைக்கு வரணும். இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு, நாளைக்கு ஒரு இடத்துல, நாளாண்டைக்கு 3 நாள் குலதெய்வ வழிபாடு. நான் போகலை, வந்துட்டு போனால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 3 மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டது. அதே எங்களுக்கு அறக்கட்டளையுடைய ட்ரஸ்ட் போர்டு மீட்டிங் வேர்ல்ட் ட்ரஸ்ட்டில் லிங்க்கில் இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நேற்றே நடத்திட்டு வந்துட்டோம். இறைவன் வைக்கிற சோதனைன்னு சொல்கிறேன் எல்லாத்துட்டையும். அதனால் நீங்கள் கொடுத்தா கொடுங்க, சந்தா வந்தால் கொடுங்க, வர்றது வரட்டும்னு வந்துட்டோம். அதனால் இறைவன் பரம்பொருள் விற்ற அந்த காட்சிக்கு நம்ம ஒரு நாடகத்தில் நடிகர் போல் வந்து சேரணும். இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் நடக்கலாம், ₹1,00,000 கொடுத்தா நம்ம எங்கேயும் போகிறோம்ல. அது மாதிரி நம்மளை ஒரு நடிகராக இறைவன் இங்கே நடத்தி கொடுக்குறார். த வேர்ல்டு த ஸ்டேஜ்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொன்னார். ஒரு இங்கிலீஷ் கவிஞன் சொல்கிறார், வேர்ல்ட்ஸ் வெல்த். நீங்கள் வெளிநாட்டு கவிஞனுடைய புத்தகத்தெல்லாம் படிங்க. எமர்சனை படிங்க, அதே மாதிரி ரூசோவை படிங்க, வேர்ல்ட்ஸ்வொர்த்தை படிங்க. இப்படிலாம் அதில் படிக்கும்போது தத்துவம் தாண்டி கடந்து நிற்கிறது. சர் ஐசக் நியூட்டன் 6வது படித்தார். ஆனால் 20 பல்கலைக்கழகம் அவருக்கு டிகிரி கொடுக்க வந்துச்சு. நீங்கள் எப்பப்பெல்லாம் நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. எத்தனாயிரம் புத்தகங்களை படிக்கணும் தெரியுமா? இவ்வளோ பேசுகிற அப்படின்னா அத்தனை புத்தகங்களை படிக்கணும். இந்த புத்தகங்களை 1000 புத்தகத்தை படித்தாதே ஒரு கருத்தை சொல்ல முடியும். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா, இதை கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் பசி சாப்பிடணும், போகணும், வரணும். 1000 புத்தகத்தை படித்தா ஒரு கருத்தை சொல்லலாமா? இந்த ஒரு கருத்தை சொல்வதற்கு நம்ம வாழ்நாள் போதும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரே கருத்து சொல்கிற வெளிநாட்டு கவிஞர், யாரெல்லாம் இந்த உலகத்தில் தலை குனிந்து புத்தகத்துக்காக மட்டும் தலை குனிகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்வியலில் சமுதாயத்தில் தலை நிமிரப்படுகிறார்கள். நீ எந்த ஜாதியாக இருந்துட்டு போ, எந்த மதமாக இருந்துட்டு போ, கற்றவனே மேலுங்கிறார். யார் வேணாலும் இருந்துட்டு போ, வா படிச்சுட்டீங்கன்னா வாடா மேடைக்கு வா பேசுகிறோங்கிறேன். ஏன் பட்டு பேரும் படித்தவங்க ஏன் பேசுகிறாங்க? இப்போ எல்லாரும் படிச்சிருக்கோம். அந்த சபைதனை குறிப்பறிந்து பேசக்கூடிய கருத்துக்களை, பொருள் புரஞ்சதை பொருளை வெளியே கொண்டு வர்றதுக்கான சபை நாகரிகம், சரஸ்வதி தாண்டவம் ஆடணும். இதைத்தான் சொல்கிறாங்க. அதை சொல்ல போகும்போது இந்த தலை குனிந்து படிக்கணும். இந்த படிக்கிற நேரத்தில் நம்ம செல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் இன்றைக்கி வேர்ல்டில் உலகத்தில் நீட்டில் இருந்து அதாவது லேரியட் போயட்டுங்கிற ஒரு கவிஞன், அந்த கிளாரிஸுங்கிறவர், அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டார். நீங்கள் எல்லாத்துலேயும் படித்ததனுடைய வித்தகராக நீங்கள் இருக்கீங்க. இந்த இருக்கும்போது நீங்கள் படிக்காத காலங்கள், உங்களுக்கு விரயம் பண்ண காலங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு ஒரு பேட்டி கேட்குறாரு லண்டனில். அப்போ அவர் கிளாரிஸ்னு உலகத்தில் அத்தனை புத்தகங்களையும் படித்தவர் சொல்கிறார், நான் வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் வருத்தப்பட்டதுண்டு. என்னுடைய சாப்பிடுகின்ற காலங்களிலும், என்னுடைய தூக்கம் வருகின்ற தூங்குகின்ற காலங்களிலும், இடர் உபாதைகளை இயற்கை கழிவுகள் கழிக்கும் நேரங்களிலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை வீணாக்கி விட்டமேன்னு சொல்லி மிக மிக வருத்தப்பட்ட காலங்கள் நிறையா இருக்குது. சுவாமி கருவியாக அனுப்புகிறார். இதில் யாருமே பறைசாற்ற வேண்டாம். இதில் அவங்க வர்றாங்க, மேலூர் சாமி இதை கொடுக்குறான், அதெல்லாம் வேணாம். சுவாமி கருவியாக, சுவாமிதே பெரியவர், சுவாமிதே அனுப்புகிறார். சுவாமி மூலமாக போகிறோம். தான்கிற ஆணவம் வேணாம், அகந்தை வேணாம். ஏதோ ஒரு அளவுக்கு ஏதோ எங்களையும் 4 வார்த்தையை சொல்ல சொல்லி, அதன் மூலம் கேட்க சொல்லி, நாக்கில் சரஸ்வதி உட்காந்து துளசிதாசருக்கும் சரி, அந்த பிள்ளைத்தமிழ் அருளிய குமரகுருப சுவாமிகள் போல எல்லாம் வல்ல இறைவன் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். சர்வத பாணிபாதம் சர்வசோக்தி சுரோமுகம் சர்வதஸ்ருதி மல்லாகோ சர்வமா விருத்திய திருஷ்டி ருணத்திரேகர சூஷ்ம சகல சுகாதி பூமான் அபஸ்மாரே கரஸ்மர்த்தா சுருதிகாத சம்ருதிர்மினி ஊர்ஜவா ஊர்ஜிகோதர ஊர்ஜித சாசனூர்சி தேவகன சுதையோ ருணத்திரய விமோச்சன வியாழரூபே குகவாசி கிரகமாலி தரங்கவி திரிதகச காலத்திற்கு கர்ம சர்வபந்த விமோச்சனாய மங்கலம். குருவருளே திருவருளே எம்பெருமானுடைய அருள் கடாட்சம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர். எல்லாரும் அமைதியா உட்காரணும். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் உட்காருங்க. கொஞ்சம் சங்கநாதத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த முடிச்சுக்கலாம். இருங்க ஐயா, வாங்க பிரபாகர்.
ஆடிட்டர் பிரபாகரன் ஐயா அவர்கள் இல்ல, போட்டாச்சு, நீங்கள் போடுங்க. நிறைய நற்காரியங்கள் செய்கின்றார் பிரபாகரன் அவர்கள். போன 4-5 நாளைக்கு முந்தி தான் அவருடைய குலதெய்வம் கோயிலில் ரொம்ப நாளாக வந்து தண்ணி வசதி இல்லாமல் இருந்தது. ஒரு ஆடிட்டராக இருக்கார் திருச்சியில். நமக்கு ஒரு 30 வருட கால நண்பர். அவங்க வீட்டில் உள்ள கல்யாணம் நிகழ்ச்சியெல்லாம் நான் தான் செஞ்சு வைக்கிறது. அவங்க வீட்டுக்கு நான் ஒரு குருநாதர். அவர் போய் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த போர்லாம் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி, கரண்ட் ஏற்பாடு பண்ணி, அவரே அபிஷேக ஆராதனை பண்ணி பூஜையும் பண்ணியிருக்கிறார். அவர் குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு நல்லா வாழணும்னு அவரை வாழ்த்துங்க. பிரபாகரன் அவருக்கு சங்கரன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தோம். அரணம பார்வதீபதே. ஓகே. ஐயா ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொத்தி வச்சிங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். பாலையா அவர்களுக்கு போத்தோம். நீங்கள் போத்துங்க ஐயா. ராஜலிங்கம் ஐயா. வேறு யார் இருக்கா? முடிச்சிருவேன். தில்லை விநாயகம் எங்கிருந்தாலும் வரணும். பூஜை நீங்க வேற யாருக்கு சொல்லுங்க ஐயா. கனகலட்சுமி அம்மா வாங்க. யாழினி அவங்க எங்க இருக்கா? யாழினி எங்க போயிட்டா? வரட்டும். அப்படி குறுக்க வா. கனகலட்சுமி அம்மா சால்வ போத்திடுவோம். தங்கலட்சுமி அம்மா வந்துட்டான். தங்கலட்சுமி அம்மா அவர்களே வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்க. தங்கலட்சுமி வரல. வரட்டும். வடிவேலையா வாங்க. நேதாஜினா தலைவன் அர்த்தம். நேதாஜி பேரில் வந்து பத்திரமைப்பகம் வச்சு நிறைய சேவை செய்கின்றார். வருஷத்துக்கு 5 குழந்தைகள் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறார். அதுமாரி ரொம்ப ஏழை பாலையாக கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி தர்றாங்க. நம்ம திருவாசக மாநாடு அவங்களுடைய ஒரு கருணையினால் நடைபெறுகின்றது. திருவெரும்பூரில் எறும்பீஸ்வரர் கோயிலில் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலமும் அன்னதானமும் செஞ்சிட்ருக்காங்க. மென்மேலும் வளரணும்னு எல்லாரும் வாழ்த்துங்க. அரணம பார்வதீபதே. தங்கலட்சுமி வாங்க. மோகன் ஐயா வாங்க. 2 பேர் தான் வாங்க. எங்களுடைய முதல் மாநாட்டில் வந்து திருவாசக முற்றுதல் செய்தவங்க தங்கலட்சுமி அம்மா. இப்போ எப்படியோ 6வது மாநாட்டுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதல். இனிமேல் வந்து எங்களுடைய மாநாடு வந்து 6ஆக பெருகும். அரணம பார்வதீபதே. மோகன் ஐயா வாங்க. ரொம்ப அற்புதமா பாடக்கூடிய ஒரு மோகன் ஐயா. மோகனம்னு ஒரு ராகம் இருக்கு. அதே மாதிரி கோபமே வராதவர், நல்ல ஒரு அனுசரணையான மனிதர். அப்புறம் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் ஐயா கூட வந்திருக்கிறாங்க. ரொம்ப அற்புதம், ரொம்ப மகிழ்ச்சியா. அவங்களுக்கு மென்மேலும் தொழில் வளரணும். சங்கரன் ஐயா போத்தி விடுவாங்க. டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் தமிழ்நாடு. தொழில் நல்லா வளரணும். நீங்களாம் வளர்ந்தாதான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும். ஹரிஹி ஓம். வேற யாருங்க? நமது வடிவேல் ஐயா அவர்களுக்கு நம்ம காளிதாஸ் சாமிகள் அவர்கள் பொன்னாடை போத்துவார். வாங்க. முஸ்லி வடிவேலுக்கு. ஆமா, 2 வடிவேலு. நமது பாலசமுத்திரம் வடிவேல் ஐயா அவர்களுக்கு நமது காளிதாஸ் சாமிகள் பொன்னாடை போத்துவார். செல்வராஜ் சாமிகள் ஐயா வாங்க. இந்த லித்தோ பிரஸ் அருண் பிரஸ் எங்க அவர்ல ஐயா வாங்க. அந்த இருக்காரு, அவரை கூப்பிடுங்க. இவர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், மேலூர் ஏஓ, ரிட்டையர்டு சங்கத்தினுடைய தலைவர். போடுங்க. உங்களோட வந்து ஐயா வா. நம்மளோட புலிவாளர் முருகன் அருள்நிறை ராமலோகநாதன் பேர் பெருசாக வச்சிருக்கிற. உண்மையிலே பேர் பெருசாக இருக்கணும்.
திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். எவ்வளோ தூரம் பேர் பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரம் புகழும் கீர்த்தியும் உண்டாகும். அதனால் நான் கூட ஸ்ரீலாஸ்ரீ மடாதிபதி சிவ வெற்றிக்கனி சுவாமிகள் அப்படின்னு பெருசாக போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் தம்பி மென்மேலும் வளரணும். சென்ற 5வது மாநாட்டில் தம்பிக்கு வந்து முருகன் அருள்நிறை சொற்பொழிவாளர்னு ஒரு பெரிய ஒரு பாராட்டு பண்ணி சீல்டெல்லாம் கொடுத்தோம். ரைட், நல்லது. பிராணிமலை தாமோதரன் ஐயா. தாமோதரன் ஐயா அவர்களுக்கு ராஜலிங்க ஐயா நல்ல ஒரு சொற்பொழிவாளர். சிவதாமோதரன் பேர் போல ஐயாவும் விராலிமலை தாமோதரன் பெருசாக வளரணும், நிறைய சொற்பொழிவு பண்ணணும். ஆமாம் ஆமாம், அன்னதானம் முடிந்து 3 மணிக்கு சொற்பொழிவு தொடங்கும். நமது அசோக எங்கே இருந்தா மாப்பிள்ள, அசோக மாப்பிள்ள. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya. என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லவர், என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர. நம சிவாய ஓம் 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 நம சிவாய. ஜம்பலும் ஆள வேண்டும். அன்னம் பாலித்த குடும்பத்தில் மாகேஸ்வர பூஜையும் மகேஸ்வர பூஜையும் இருந்து எடுத்துவிட்டு குற்றம் இருந்தையும் கௌரவம் வந்து ரசித்து எம்பெருமான அருளாக கிடைத்த பிரசாதத்தை அவர்கள் தருவார். ஒருபடி கைப்பிடி நிவேதி வச்சுட்டு சாப்பிடுங்க. எல்லாரும் அமுது ஒண்ணுங்க. சித்தம் போகுந்து தித்திக்க வல்ல வாழ்த்தி பாடி போற்றும் நம்மிடே ஆடலி சூப்பில் இலங்கை அழகமல் வந்தரித்து நீ
தூங்க போகிற நேரத்தில் திருப்பி ஆயிடுச்சு. என்ன மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும்